வணக்கம். நீயானா செய்திகள் வாசிப்பது கோபிநாத். இன்றைக்கு செய்தி உலகம் எப்படி உருவானது என்பது குறித்த ஒரு தொகுப்பினை பார்க்க போகிறோம். ஆரம்ப காலத்திலே செய்தி வாசிப்பு என்கிற கலை தொடங்கிய காலத்தில் ஆங்கிலத்தில் செய்தி வாசிப்பவர்கள் குறைவாக இருந்த காரணத்தினால் ஆங்கில மொழிப்புலமை பெற்றவர்களை பல்வேறு நிறுவனங்களிலிருந்து தேடி அவர்களுக்கு பயிற்சி அளித்து இந்த செய்தி உலகம் உருவாக்கப்பட்டதாக சொல்லுவார்கள். அதற்கு பிறகு அது பல்வேறு வகைகளில் வளர்ந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆலமரம் போல வளர்ந்திருக்கிறது. அதிகாரத்திற்கு அருகில் இருக்கிறவர்களே செய்தி ஆசிரியர்களாக அல்லது செய்தியை நிறுவக்கூடிய இடத்தில் இருந்தவர்களாக இருந்த காலகட்டம் மாறி அது பெரிய அளவுக்கு ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனம். மூச்சு விட முடியலையா? டெலிபிராம்டர் இருந்தால் ஈஸியாக இருக்கும். இதுதான் இன்றைய நீயா நானா. வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை சென்னைஸ் மென்ஸ் அண்ட் விமென்ஸ் பிரீமியம் பியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள். தேங்க்யூ. ரெண்டு பக்கமே நியூஸ் ரீடர்ஸ், தொலைக்காட்சி துறையுடைய ஒரு மிக முக்கியமான பகுதி அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூஸ் ரீடர்ஸ், நியூஸ் ப்ரெசன்டர்ஸ் இருக்காங்க. இவங்களாம் இந்த ஜென்ரேஷன் நியூஸ் ரீடர்ஸ். இப்போ நீங்கள் நிறைய பேர் இவங்க எல்லாரையும் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில், இவங்களையும் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. இவங்க ஒன் ஜென்ரேஷன் சீனியர் நியூஸ் ரீடர்ஸ். ஸோ இங்கே நியூஸ் ரீடிங் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்திலேருந்து பல்வேறு வடிவங்கள் எடுத்திருக்கு. பெரிய அளவுக்கு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் தொலைக்காட்சிகளில் ஆரம்ப காலத்தில் அதிகமாக யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா நியூஸ் ரீடர்ஸுக்கு தான் இருக்கும். அவர்களுடைய உலகம் எப்படி இருக்கும், அந்த காலத்தில் செய்தி வாசிப்பு என்பது எப்படி இருந்தது, இன்றைக்கு அது எப்படி மாறி இருக்கிறது அப்படிங்கிற பற்றின ஒரு விஷயம் தான் இது. ஒரு வினோதமான ஒரு முயற்சி நீயா நானால அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த உலகம், அந்த உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஸ்ரீகாந்த். வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜெயஸ்ரீ சுந்தர். வணக்கம். நான் பனிமலர் பன்னீர்செல்வம். வணக்கம். செய்திகள் வாசிப்பது ரஞ்சித். இப்போ ராத்திரி 12 மணிக்கு நான் ஒரு நியூஸ் படிக்கணும்னா விடிய அது ரிப்பீட் போகும். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரமாக சொல்கிறியா அப்படின்னு கேட்க தோணும். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? என்ன ஒரு கேள்வி. அதே மாதிரி 2 கெஸ்ட்டை வச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். 2 பேருமே மாற்று கருத்து உள்ளவங்க அப்படின்னா இவங்க பேசுறதே நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க. சில நேரம் அதை எப்படி மாற்றி வரணும்னா, இவருடைய கருத்துக்கு நீங்கள் உடன்படுகிறீங்களா அப்படி ஸ்ட்ராங்கா கேட்டோம்னா இல்லை அப்படிம்பாரு. இல்லை மாதிரியே இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது வார்த்தை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். நானே தப்புன்னு சொல்லுவேன். தொழிலாளர் நலன்துறை அமைச்சர். நலன்துறை இல்லை, நலத்துறை அமைச்சர். தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். அவர் ரியாக்ஷன்ல முடிஞ்சிருச்சு. நம்ம ரொம்ப அச்சர சுத்தமா இன்று நீங்கள் எப்படி இதை செய்தி அப்படியெல்லாம் நம்ம பேச மாட்டோம். அது ரொம்ப அந்நியமா இருக்கும். இப்ப இருக்க சூழல் அப்படி இருக்கு. இது நிறைய வரும்போது இட் இஸ் பிகமிங் a white negative publicity. ஸோ ஒரு கெட்ட விஷயங்கிறது பரவணும்னு இருந்துச்சுன்னா ஈஸியாக பரவும். அதுக்கு ஊடகங்கள் இல்லை, நீ பார்க்கணும். நீ பார்த்து அதை தடுக்கணும்னா அது பெருசாக நான் காட்டுவேன், அவ்வளோதான். இது கமர்ஷியலைசேஷன். இது ஒரு அதிகப்படியான ஒரு விஷயம். நம்ம ஒரு ஜனநாயக நாட்டுல வாழ்றோம். நம்ம மன்னராட்சி கீழே இல்லை. வணக்கம். 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 ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் நிறைய நியூஸ் வாசிருப்பீங்க. தமிழ்நாடு செய்திகள், இந்திய செய்திகள், உலக செய்திகள், வணிக செய்திகள் அப்படிலாம். இப்போ உங்கள் செய்திகள் நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் நாங்கள். நீங்கள் யார், உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படிப்பட்டது, அதை பற்றின ஒரு சின்ன செய்தி வாசிப்பு. யார் செய்தியாக சொல்லணும் வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஸ்ரீகாந்த். தமிழகத்தில் முதல் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட போது அதில் முதல் செய்தி வாசிக்கும் மிகப்பெரிய பேர் எனக்கு கிடைத்தது. திருச்சியில் பிறந்து வளர்ந்து படித்து சென்னைக்கு வந்தபோது இங்கு ஒரு செய்தி வாசிப்பாளராக ஆகப் போகிறேன் என்ற எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் நான் வணிகத்துறையில் இருந்தேன். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. இந்த பக்கம் யங்ஸ்டர்ஸ். வணக்கம். நான் தம்பி தமிழரசன். என்னுடைய சொந்த ஊர் மதுரை. இன்றைய நீயா நானா நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் ஒரு பொறியியல் பட்டதாரி. சொந்த ஊர் மதுரை. பொறியியல் பட்டம் பயின்ற பின்பு பெங்களூருவில் ஒரு மென்பொருள் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்தேன். பின்னர் சென்னையில் மென்பொருள் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்தேன். பின்னர் செய்தித்துறையின் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக காட்சி ஊடகத்தில் பணிபுரிய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாகவும் 2 காட்சி ஊடக தொலைக்காட்சியில் பணிபுரிந்துவிட்டு தற்போது புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக செய்தி வாசிப்பாளராகவும் ஒரு நெறியாளராகவும் பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய அப்பா பெயர் பால்ராஜன். அப்பா பல தமிழ் கள போராட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. சூப்பர், வெரி நைஸ், கம்ப்ளீட். உங்களை பற்றின ஒரு முழுமையான தகவல் எனக்கு கிடைச்சிருச்சு. எஸ், ஜெயஸ்ரீ மேடம். வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜெயஸ்ரீ சுந்தர். திருச்சி முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் அவர்களின் பெயர்த்தியாகிய நான் அவர்
கொடுத்த தமிழ் எங்கள் இரத்தத்தில் இருப்பதாலும் தமிழ் மேல் உள்ள ஆர்வத்தாலும் நான் பொதிகை தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக அறிமுகமானேன். நன்றி, தேங்க்யூ. சொல்லும்போது உங்களுடைய இந்த கெரியர் மேலே உங்களுக்கு இருக்க அந்த ப்ரைட் தெரிஞ்சது, அப்புறம் கியாபே அவர்களுடைய பெயரை சொல்லும்போது உங்கள் கண்கள் அந்த பெருமை தெரிஞ்சது, ரொம்ப அழகாக இருந்தது. வணக்கம், நான் பனிமலர் பன்னீர்செல்வம். கோவை மாவட்டம் சூலூரில் பிறந்து அங்கு வணிகவியல் இளங்கலை முடித்துவிட்டு ஆடை வடிவமைப்பாளராக வேண்டும் என்ற ஆர்வத்தில் சென்னை கிளம்பி வந்து பின்பு அத்துறையில் அந்த படிப்பில் பெரிய ஆர்வம் இல்லாமல் போனதால் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக பயிற்சி பெற்று அங்கேயே பணிபுரிந்து அங்கிருந்து மற்றொரு செய்தி தொலைக்காட்சியில் பணிபுரியக்கூடிய சூழல் ஏற்பட்டது. முழு நேர பணியாளராக. குடும்பம்: அப்பா பெயர் பன்னீர்செல்வம், மில் தொழிலாளி. அம்மா தமிழ்ச்செல்வி, அவர் சிறுசேமிப்பு வங்கி முகவராக இருந்தார். அண்ணன் பெயர் வீரமணி, அவன் மென்பொறியாளராக இருந்து தற்போது அவனும் ஊடகத்துறையில் பணியாற்றி வருகிறான். சூப்பர். ஆனால் செய்தி வாசிக்கும் போது கூட அண்ணன் அவன் 5 தடவை சொல்லிட்டீங்க. வணக்கம், நான் கீதா சம்பத்குமார். 14 வருடங்களாக செய்தி வாசித்து கொண்டிருக்கிறேன். என்னோட அப்பா ஆசிரியர், அதனால் இயற்கையிலேயே எனக்கு கொஞ்சம் அந்த தமிழ் மீடியத்தில் படித்தனால கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு. அப்புறம் என்னுடைய மாமனார் ஏகே சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா விளம்பரங்கள் எல்லாம் கேட்டிருக்கலாம். எஸ்எஸ்ஆரோட நாடக ட்ரூப்லாம் இருந்தாங்க. அவங்க வீட்டில் அந்த நாடகத்தோட வசனமெல்லாம் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஒப்பிப்பாங்க எங்கள் கிட்டையெல்லாம் சில சமயங்களில். அந்த ஆர்வம் தான் என்னை இந்த துறைக்கு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கள பார்த்து அந்த ஆர்வத்தில் தான் நான் இந்த துறைக்கு வந்திருப்பேன். வணக்கம், செய்திகள் வாசிப்பது ரஞ்சித். கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் 2008ஆம் ஆண்டு வரை செய்தியாளராக நான் பல தொலைக்காட்சிகளில் ஏறி இறங்கி ரிஜெக்ட் ஆன பீஸ். 2008ஆம் ஆண்டு ஒரு மிக பிரபலமான தொலைக்காட்சியில் எனக்கு வேலை கிடைத்தது. 2008 முதல் 2012 வரை அதே தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக பணிபுரிந்தேன். 2012ஆம் ஆண்டு மிக முன்னணி தொலைக்காட்சியான தற்பொழுது வேறொரு தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். எனது தந்தையின் பெயர் ராஜதுரை, அம்மாவின் பெயர் ஜானகி. எனக்கு ஒரே ஒரு மனைவி இருக்கிறார், அவரது பெயர் பிரியா. நன்றி, வணக்கம். ஆனால் இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்காங்க. நீங்கள் எடுத்துக்கிற டோனுக்கும் அவங்க எடுக்கிற டோனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது போத் சைட். பொதுவான கேள்வி தான். உங்களுடைய ஒரு செலெக்ஷன் புரோட்டோகால், ஒரு செய்தி வாசிப்பாளராக நீங்கள் மாறுவதற்கு அல்லது அனுமதிக்கப்படுவதற்கான பயிற்சி அல்லது அதற்கான தகுதிகளாக நிர்ணயிக்கப்படக்கூடிய அளவுகோல்கள் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். அதெல்லாம் என்ன? நான் செய்தி வாசிக்கணும்னு ஆசைப்பட்டப்ப பொதிகை தொலைக்காட்சியில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. நான் அதை பார்த்து அப்ளை பண்ணேன். 1600 அப்ளிகேஷன் வந்தது. அப்போ அதில் அப்ளிகேஷனை பார்த்துட்டு 400 பேரை செலக்ட் பண்ணாங்க. அப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா, முதல்ல ஒரு நியூஸ் மாதிரி பேப்பரில் கொடுத்து அதை படிக்க சொல்லுவாங்க. அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ். ஏன்னா உங்களுக்கு எந்த பொலிட்டிஷியன் யார், எந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் அதெல்லாம் தெரியணும். அதனால் ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின் நியூஸ் வாசிக்கிறவருக்கு நியூஸ் தெரியணும். ஆமாம். நாங்கள் செலெக்ஷன் ஆகும்போது 3600 பேர் வந்தாங்க முதல்ல. அதாவது அப்ளிகேஷன் போட்டவங்க. அங்கே எப்படி கொடுப்பாங்க அப்படின்னாக்கா, வார்த்தைகள் இப்போது எனக்கு கொடுத்தது என்னென்னா, திருவேழி மிழலையில் 17 சென்டிமீட்டர் மழை பெய்தது. ஸோ இது ஒரு சென்டென்ஸ் இருக்கும். ஒரு செய்திகள் படிக்கும்போது அது ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ழகரம் ஃபுல்லாக அதில் வரும். திருவேழி மிழலைன்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே 17 சென்டிமீட்டர் மழை பெய்தது. ஸோ ழகரம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருது அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு இசைக்கலைஞர் பேர் மிருணாளினின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நிறைய பேர் மிருணாளினின்னு படிப்பாங்க. அதை எப்படி படிக்கிறோம் நம்ம? ஆக்சுவலாக தமிழ் எழுதும்போது மிருணாளினின்னு தான் எழுதுவாங்க. ஆனால் படிக்கும்போது நீங்கள் அது மிருணாளினின்னு படிக்கணும். அதை ஸோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு வார்த்தைகள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த இது இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை ஸோ இந்த மாதிரி கடுமையான டெஸ்ட் வச்சு தான் எங்களை அப்போல்லாம் எடுத்தாங்க. இல்லை ஒரு நிமிஷம். திருவேழி மிழலையில், திருவேணி மிழலை, திருவேழி மிழலை அப்படிங்கிறது ஒரு ஊர் இருக்கு, நிச்சயம் இருக்கு. ஸோ திருவேழி மிழலையில் 17 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. சொல்லுங்க. கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. மீனாட்சி சுந்தரம். திருவேழி மிழலையில், சார் அந்த ஊர் பேர் என்ன சரியா? திருவேழி மிழலையில் 17 சென்டிமீட்டர் மழை பெய்தது. திருவேழி மிழலையில் 17 சென்டிமீட்டர் மழை பெய்தது. கரெக்டா சொல்றாரா? மிழலையில கொஞ்சம் டவுட் இருக்கு. வேற கேன் சம்படி ட்ரை? வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. திருவேழி மிழலையில் 17 சென்டிமீட்டர் மழை பெய்தது. கரெக்ட். சூப்பர். இங்க வியாழக்கிழமை வழுவழு தரையில் வழுக்கை தலையன் வாழைப்பழத்தோலில் வழுக்கி விழுந்தான். யார் இந்த சவாலை ஏத்துக்கிறாங்க? எஸ். வெயிட். வியாழக்கிழமை வழுவழு தரையில் வழுக்கை தலைவன்
வழுக்கை தலையன். ஏமா லைவ்ல போயிட்டு இருக்குமா? லைவ்ல போயிட்டு இருக்கு. வியாழக்கிழமை வழு தரையில் வழுக்கை தலையன் வாழைப்பழ தோளில் வழுக்கி விழுந்தான். தோளில் தான் சார் சொன்னேன் சார். குறை கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிக்காது, தோளில் தான் சொன்னேன். தோளில் தான் சொன்னாங்களாங்க. அங்க ழாவல்ல லா தான் சொன்னாப்ல. எனக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது வார்த்தை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். ரொம்ப சிம்பிள் தான், ஆனா கரெக்டா சொல்லணும். ஏன்னா 2 லகரம் வருது. எஸ். தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் தன்னகர் அண்ணா. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். நானே தப்புன்னு சொல்லுவேன். தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். கரெக்ட்டுங்களா? பெட்டர். ஓகே, அடுத்து. தொழிலாளர் நலன்துறை அமைச்சர். நலன்துறை இல்ல, நலத்துறை அமைச்சர். தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். அவர் ரியாக்ஷன்ல முடிஞ்சிருச்சு. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். எனக்கு கொடுக்கப்பட்டது இந்த வார்த்தை மட்டும் அல்ல, ஒரு சென்டென்ஸ்ல நடுவுல இது வரும். இப்போ ஒரு வாக்கியம் சொல்லுங்க, சொல்லி பார்க்கிறோம். திருவிழிமேலை சொன்னேன் இல்லையா, அதுவுமே வந்து ஒரு செய்தியா படிக்கும்போது அது ஒரு சென்டென்ஸ். அது சோ சேர்த்து படிக்கும்போது உங்களுக்கு நிச்சயமா அதுல வந்து ப்ராப்ளம். அட அவங்களும் சேர்த்து படிக்கல, கரெக்டா படிச்சுருவாங்க. தனியா கொடுத்ததுனால பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா இவங்க உச்சரிப்புகளை வச்சு கொஞ்சம் உங்களை மிரட்டுறாங்கன்னு தோணுதோ? நிச்சயமா. என்ன இன்னைக்கு வந்து செய்தி வாசிப்பாளர் அப்படின்னு பார்க்கும்போதே உச்சரிப்பை வச்சு தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் வருது. சரி, நான் வந்து எல்லாருமே ஸ்பஷ்டமா உச்சரிக்கிறோன்னு சொல்ல வரல. முன்ன இருந்த செய்தி வாசிப்புக்கும் இப்போ இருக்கிற செய்தி வாசிப்புக்கும் ஒரு பெரிய அளவு வித்தியாசம் இருக்கு. வாசிப்பை மட்டுமே வச்சு இன்னைக்கு ஒரு செய்தியாளரை எடை போட்டுட முடியாது. அவங்க சொல்ற மாதிரி எங்களுக்கும் நாலேஜ் இருக்கணும். ஒரு புல்லட்டின் ½ அன் ஹவர் புல்லட்டின் ரெடி பண்ணிட்டு போய் உட்காந்தா அங்கே அந்த அரை மணி நேரம் நம்ம பிளான் பண்ணது இருக்குன்னு சொல்லவே முடியாது. திடீர்னு ஒரு டெவலப்பிங் ஈவெண்ட்ஸ் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் அந்த டெவலப்பிங் ஈவெண்ட்ஸுக்கு தயாராக இருக்கணும். ஒன்றும் இல்லை, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. வடக்கு டெல்லியிலேருந்து ஒருத்தவங்க வராங்க, முக்கியமான புள்ளி வராரு அப்படின்னா அவருடைய பின்னணி வந்துட்டு அப்போ உட்காந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆன் த ஸ்பாட் எங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ், இங்கே யார் சீனியர் எடிட்டர் இருக்காங்க, ஃபீல்டில் எந்த ரிப்போர்ட்டர் இருக்காங்க, எங்களுக்குள்ளே இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு அந்த டெவலப்பிங் ஸ்டோரியை வித்தவுட் எரேனியஸான எந்த ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்கக்கூடாது, சென்சிபிள் எரர்ஸ் இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் சில கோட்பாடுகளுக்கு உட்பட்டு நாங்கள் செய்தி வழங்க வேண்டியிருக்கு. அப்போ இன்னைக்கு செய்தி வாசிப்பாளருக்கான தகுதிகள் என்பது உச்சரிப்பை தாண்டி பிரச்சனைகளை உடனடியாக கையாளுவது. ஒரு கரண்ட் நியூஸ் அங்கே இருக்குன்னா டக்குன்னு வந்து அந்த பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும். கண்டிப்பா. ஓகே. இப்போ நீங்க அதுல மிரள்றீங்களாங்கும் போதே அது உண்மை. என்னன்னா நம்ம நிறைய இப்போ அப்படியே வந்து வாசிக்கிற மாதிரியான சூழலே வந்து இல்லை, பேசுகிற மாதிரியான சூழல் நிறையா இருக்குது. நான் இந்த சீனியர்ஸ் கூட பழகும்போது ஒரு பிரச்சனையே எனக்கு என்ன நினைப்பேன், அவங்க பேசும்போதே வந்து அப்படியே அச்சர சுத்தமாக பேசுவாங்க. நம்ம பேசும்போது சாதாரணமாக தானே பேசுவோம், பெரிய அளவில் ஒன்றும் கான்சென்ட்ரேட் பண்ணி. அதே மாதிரி தான் இப்போ நியூஸில் லைவ் ஹேண்டில் பண்ணும்போதும், ரிப்போர்ட்டர்கிட்ட பேசும்போதும், இல்லை யாராவது ஒரு கெஸ்ட் ஃபோனோவில் வரும்போதோ ஓபியில் வரும்போதோ நம்ம இன்டர்வியூ எடுக்கும்போது அதை தான் பண்ணுவோம். ரொம்ப சாதாரணமாக இயல்பான தமிழில் மற்றவங்க பார்க்கும்போது எப்படி புரியுதோ அப்படி தான் பேசுவோம். நம்ம ரொம்ப அச்சர சுத்தமாக இன்று நீங்கள் எப்படி இதை செய்தி அப்படியெல்லாம் நம்ம பேச மாட்டோம். அது ரொம்ப அந்நியமாக இருக்கும். இப்போ இருக்க சூழல் அப்படி இருக்குது. அதில் டிஃபர் ஆகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக ப்ரோனவுன்ஸ். இப்போ நம்ம நாட்டுக்கு வந்து புதிய பிரதமர் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய பெயர் வந்து பத்திரிகையில் இல்லை, ஊடகத்தில் தான், டிவிலையோ ஏஆர்லையோ கேட்டுட்டு தான் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, இப்போ காட் அப்படின்னா ஜிஓடின்றோம், கோபிநாத்தை வந்து காபிநாத் பண்ண முடியாது, ஜிஓ தானே அப்படின்ட்டு. ஓகே, அதனால ஒரு பிரதமருடைய பேரோ அந்த மோடியாங்கிறது என்ன பிரச்சனை தான். நாங்கள் சொல்றது என்னன்னா, எல்லா நேரத்துலையும் இப்போ அந்த இன்டர்வியூஸ் போதோ அல்லது இப்போ நம்ம ரிப்போர்ட்டர் கிட்ட பேசும்போதோ, நான் ஒரு சோ ரிப்போர்ட்டர் கிட்ட களத்துல இருந்து பேசும்போது அப்படியே சுத்தமாக பேசுறத எங்களுக்கு அதுக்கு மறுப்பே வந்திருக்கு. எங்களோட ஹெட் சொல்லுவாங்க, அப்படியே கேள்வி எழுதி வச்சதை படிக்கிறியா, அப்படியா பேசுவாங்க, தெரியாதா கேள்வி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. பாதி கேள்வி கொடுக்கவே மாட்டாங்க, நாங்க தான் ப்ரிப்பேர்டா வந்து சொல்லுவோம். இல்ல, மொழி பற்றின விவாதத்துக்கு இங்க இடமே கிடையாது. எந்த டெக்னாலஜி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும், தொழில்நுட்பம் எவ்வளவாக இருந்தாலும், செய்தி வழங்குவதில் வந்து பலவித மாற்றங்கள் வந்திருந்தாலும் மொழிக்கான முக்கியத்துவம் மாறப்போவதில்லை. மொழிக்கான முக்கியத்துவமே இன்று மாறிவிட்டது என்பதுதான் பிரச்சனை. கண்டிப்பா இல்லன்ற அது இருக்கிறதுனால தான் எங்களையும் ஒரு நியூஸ் ரீடரா ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க ஒரு சேனல்ல.
ஒரு செய்தியாளராகவும் இருக்கணும், நெறியாளராகவும் இருக்கணும், செய்தி வாசிப்பாளராகவும் இருக்கணும். நீங்க ஃபீல்ட்ல இறங்கி ஒர்க் பண்ணாதான் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களால நியூஸ் ரீடரா இருக்க முடியும். இன்னைக்கு அவங்க பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஆளாக இருக்கணும், வெறும் செய்தி வாசிப்பாளர் இல்ல. கிடையாது. அந்த இடத்துல மொழிக்கான முக்கியத்துவம் இருக்கு, மொழிக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நான் அன்றாட இதில் பார்க்கும்போது ஒரு பேசிக்ஸ் அயல்நாட்டு பேர் வேண்டாம், இந்திய பேர் வீரேந்திர சேவாக். இதை எனக்கு தெரிஞ்சு 90% நியூஸ் ரீடர்ஸ் வந்து வீரேந்திர ஷேவாக் அப்படிம்பாங்க. இட் இஸ் சேவாக். இன்னைக்கு உள்ள நியூஸ் ரீடர்ஸ் இது வந்து இட் இஸ் நாட் அ பிளேம். ஈவன் எக்ஸிஸ்டிங் நியூஸ் ரீடர்ஸ், த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு நியூஸ் ரீடர்ஸ், இவங்களை நான் இன்னைக்கு பார்க்கும்போது கூட என் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நான் சொல்லுவேன், என்னப்பா வீரேந்திர சேவாக் அப்படிங்கிறத ஷேவாக்ங்கிற. இதை மாதிரி பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய நேமே வந்து அந்த பேசிக் அடிப்படையில் நம்ம தப்பு பண்ணுறோம். இனிஷியலில் நிறைய தப்பு பண்ணுறோம். இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் மோஸ்ட் சென்சிட்டிவ் ஃபார் அ நியூஸ் ரீடர். வெல்கம் பேக் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா பவர்ட் பை சென்னிஸ் மென்ஸ் அண்ட் விமென்ஸ் பிரீமியம் பியர், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள், இரண்டு தரப்பிலும் நியூஸ் ரீடர்ஸ் ஆரம்ப காலத்திலிருந்தே தொலைக்காட்சி வழியாக புகழை அடைந்தவர்கள். அதில் 2 தலைமுறைக்காரர்கள் இங்கே இருக்காங்க. ஒருத்தங்க கொஞ்சம் சீனியர்ஸ், இன்னொருத்தங்க கரண்ட்டில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க. இந்த நியூஸ் ரீடர்ஸை பழைய ஜென்ரேஷன் எப்படி பார்க்குறாங்க? உண்மையிலேயே நியூஸ் ரீடிங் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி இன்னைக்கு எந்த அளவுக்கு எவால்வ் ஆகிருக்கு, அதில் இருக்கக்கூடிய அழகியல் என்ன, சிக்கல்கள் என்னன்னு பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். இப்போ ஒரு விஷயம் எல்லாரும் மறந்துடுறாங்க. மற்ற எல்லா ப்ரோக்ராம் மாதிரியும் டிவி ப்ரோக்ராம் மாதிரியும் செய்தி வாசிப்பு இருக்காதுங்க. அதுக்குன்னு ஒரு மரபு இருக்குது. சரி, அந்த தமிழ் வந்து வழக்கு தமிழ் வேற, செய்தி வாசிக்கிறப்ப பேசுகிற தமிழ் வேற. இதுக்கு தொன்று நம்ம இப்படியே தான் பழகி இருக்கோம். இல்ல, லெட் அஸ் பி த சேஞ்ச். ஏன் வந்து சுத்த தமிழ்லயே தான் படிக்கிறது ஓகே. இப்போ நடுவில் வந்து ஒரு ரிப்போர்ட்டரை வந்து கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா, உங்கள் தகவல்களை சொல்லுங்கள் ஆனந்த் அப்படின்னு சொல்ல மாட்டோம், தகவல்களை சொல்லுங்க ஆனந்த் அப்படிதான் வந்து நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி கொலோக்கியெல்லாம் பேசலாமே, என்ன இருக்கு? செய்திகள் எப்படின்னா ஃபார்மல் அப்படின்னு சொல்லுவோம். லாங்குவேஜில் வந்து ஃபார்மல், மற்ற எல்லாமே வந்து இன்ஃபார்மல். இது வந்து ஒரு செய்தியாக மனுஷங்க ஏற்றுக்கணும் அப்படிங்கிறோம்னா, அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னோம்னா, இட் ஷுட் பி லைக் எ வெரி ஃபார்மல் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். அதில் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வருகிற 3ஆம் தேதி பந்த் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ யாராவது எத்தனாம் தேதி சொன்னாங்க அப்படிங்கிறப்போ எனக்குலாம் நினைப்பு இருக்கு, 3ஆம் தேதி சொன்னாங்க அப்படிங்கிறப்போ, அந்த 3ஆம் தேதி மைண்டில் எப்போ உட்காரும் அப்படின்னோம்னா, ஒரு வியூவருக்கு அவர் சொன்ன விதம் தான் நிற்கும். எஸ், இட்ஸ் a valid point. ஒரு செய்தி என்கிறத நீங்கள் ஃபார்மலாக, ஏன்னா எல்லாருக்கும் சொல்ல போகிறீங்க, எல்லா தரப்பட்ட மக்களுக்கு சொல்ல போகிறீங்க. அப்போ நீங்கள் ஃபார்மலாக சொல்லும் போது தான் மனதில் பதியும். த பர்பஸ் ஆஃப் நியூஸ் அப்போ தான் சால்வ் ஆகுங்கிறாங்க. அந்த கருத்தை வந்து அது அப்படிதான் போய் பதியும். ஆனா ஒரு விஷயம் பரபரப்பு ஏற்படுத்துறது, அதுக்கு வந்து எங்களுக்கு கொலோக்கியல் தான். இப்போ வந்து இந்த இடத்துல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க சுப்பிரமணியம், அந்த இடத்துல இப்ப தீ விபத்து ஏற்பட்டிருக்கு, அங்க கள நிலவரம் என்ன, அதை கொடுங்க அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக் அங்க அட்டென்ஷன் வருது. அந்த அட்டென்ஷன் நாங்க இப்படிதான் சரி பண்ணிக்கிறோம். அப்ப அவங்க வந்து வழக்கு தமிழ்ல பேசலாம். சரி, அதுல வந்து நான் தவறுனே சொல்லல. இப்போ ஒரு ஆளோட தொலைபேசியில போனோல அவங்க பேசும்போது அந்த தமிழ்ல பேசுறது தவறு இல்ல. இப்ப தவறு எங்க வருதுன்னா, அந்த வழக்கு தமிழை இவங்க செய்திகள் வாசிக்கும் போதும் போட்டு குழப்பிக்கிறாங்க. அங்கே எனக்கு சொல்லி கொடுத்தது எப்படின்னா, எந்த ரியாக்ஷனுமே காட்டக்கூடாது ஃபேஸில். சிரிப்பு, அதாவது சந்தோஷமான நியூஸ் படித்தாலும் சரி, இந்தியா ஜெயிச்சிருச்சுனாலும் சரி, தோத்துருச்சுனாலும் சரி, ஒரே ரியாக்ஷன் தான், மூஞ்சியே ஃப்ளாட்டா இருக்கணும். ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா, அங்கே இருக்கிறவங்கள பார்த்துட்டே கூட எனக்கு இங்கே சொல்லி கொடுத்தாங்க, கொஞ்சம் இலகுவா இருக்கலாம். இங்க வந்த போது சிரிச்சு சொல்லு, காலையில நியூஸை சிரிச்சு சொல்லு, இந்த இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லு, சேவக் செஞ்சுரினா செஞ்சுரின்னு சொல்லு. அப்படி எவ்வளவு சிரிச்சிட்டு மலர்ச்சியா. இப்போ இதுல ஊடக சூழலே மாறி இருக்குங்கிறாங்க. இதுல ஒரு டெமோக்ரஸி இருக்கு. நான் பார்வையாளனுடைய இன்னொரு ஆள், அவ்வளவுதான். நான் ஒன்றும் தனியா செய்தி வாசிக்கல, நான் பார்வையாளனுடைய இன்னொரு பகுதியாக நான் உட்கார்ந்து செய்தி வாசிக்கிறேன், அவ்வளவுதான். எல்லாமே அப்படிதான். ஐ எம் ரெப்ரசென்டிங் பீப்புள். நீங்கள் முதலேருந்தே ஒரு மாடல் வச்சுருந்தோம், ஃப்ளாட்டாக வாசிப்போம். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர், அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பிபிசியில் தொடங்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அரசு சார், அதிகாரம் சார் நிகழ்வுகள் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. இந்தியா கிரிக்கெட்டில் வெற்றி பெற்றது ஒரே மாதிரி இருக்கும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஒரே மாதிரி இருக்கும். மக்களுக்கும் உங்களுக்கு கனெக்டே இருக்காது. இன்னைக்கு இப்போ இந்த பொண்ணு வந்து நியூஸ் வாசிக்கிறப்ப, அந்த பையன் வந்து நியூஸ் வாசிக்கிறப்ப, இந்தியா பாகிஸ்தான் இடையில நம்முடைய மக்கள் வந்து இந்த விஷயத்தில் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜெயிச்சிட்டேன்னு சிரிப்பான். எது சரின்னு நினைக்கிறீங்க? அப்போ இதனால் அந்த சிஸ்டம் இருந்துச்சுன்னா, எந்த நியூஸ் எந்த செய்தியா இருந்தாலும் மக்களுக்கு வந்து நம்ம பொதுவான ஒரு நோக்கில் நம்ம கொடுக்குறோம். சரி, என்னுடைய விருப்பத்தை உங்களுக்கு கொடுக்கல, நடந்த ரியாலிட்டியை உங்களுக்கு கொடுக்குறோம். அப்படிங்கிற போது உங்களுடைய இமோஷன்ஸ் வந்து உங்களுக்கே இருக்கணும், தவிர நாங்க உங்கள்ட்ட இமோஷன்ஸ் திணிக்க கூடாதுங்கிறது தான் நியூஸ் கொடுத்ததோட முதல் இதுவா இருக்கு. அதனால தான் நாங்க எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க கூடாதுன்ட்டு. எந்த ஒரு செய்தி வாசிப்பாளரும் செய்தியை சொல்லும் பணியை மட்டும்தான் செய்யுமே தவிர, அதோட செய்தி சார்ந்த ஒரு கருத்து இருக்கு இல்லையா, மகிழ்ச்சியோ சந்தோஷத்தையோ மக்கள் கிட்ட விட்டுறணும். அந்த செய்தியோட தாக்கத்தையும் நான் சேர்த்து தரக்கூடாது.
இது ரொம்ப எளிமை. எல்லா விஷயத்துலையுமே மாற்றம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக அவங்க சொல்கிற மாதிரி எமோஷன்ஸை காட்டக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் அவங்க வைக்கிறாங்க. அதுக்கு வந்து இப்போ இருக்கிற செய்தி ஊடகங்களில் செய்தியை படிக்கும்போது அவங்க அடிக்கிற மாடுலேஷனே அசத்தலான வெற்றி பெற்றார் அப்படிங்கும்போது அசத்தல், கலக்கல் இந்த மாதிரி வார்த்தைகள் வருது. ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே படிக்கும்போது அந்த உற்சாகம் வந்துடுது, எங்களுக்கே வந்துடுது. சதமடித்தார் அப்படிங்கும்போது சதமடித்தார் அது வந்துடுது, அந்த உற்சாகம் அதுலேயே வந்துடுது. அந்த மாதிரி அப்போ இருந்திருக்க வாய்ப்பு. அப்போ பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் அதுக்கு சதமடித்தார் போது அப்படின்னு அந்த மியூசிக்கை போடுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து ரொம்ப எளிமையாக மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் தவிர்க்க முடியாது. எடிட்டர் என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்களோ, எப்படி இப்போ நியூஸ் ஸ்கிரிப்டே மாறி இருக்குன்ற போது அதுதான் அவங்க படிக்கிறாங்க. அதையும் மாற்றங்கள் சொல்லலை. ஆனால் இதே தான் அந்த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் நியூஸ் இதே மாதிரி மக்களை ரீச் ஆகுதா? இப்போ இவங்களுடைய சொந்த ஒப்பீனியனோட போய் ரீச் ஆகுதா, இல்லை அந்த செய்தி வந்து அந்த செய்தியாக மட்டுமே ரீச் ஆகுதா? சார், இதுக்கு வந்து ஒரு அடிப்படையான எளிய பக்குவம் தேவைப்படுது. இந்தியா வந்து நியூசிலாந்து 3 டெஸ்ட்லையும் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா எல்லா இந்தியனுக்கும் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடியது ஒரு அடிப்படையான விஷயம். எல்லாருக்குமே இருக்க வேண்டியது அது வந்து. அதே மாதிரி ஒரு கோடை காலத்தில், கோடை காலத்தில் சென்னையில் வந்து மழை பெய்யும், தமிழகத்தில் மழை பெய்யும் சொல்லிட்டாங்கன்னா அதை அந்த பழைய வார்த்தைகள் மரபு மாறாமல் அதே வார்த்தைகளை போடலாம். ஆனால் அதில் வாசிப்பில் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டலாம். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அப்படிங்கிறதுல வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதுல வந்து ஒண்ணுமே இல்லை. ஒரு ஏரி அடிச்சோம் அப்படின்னா அது நல்லா இருக்கும், மக்கள் மத்தியில் அப்படியே ரீச் ஆகும். ஒரே ஒரு நிமிஷம் சார், உணர்வுகளை காட்டாதது நீங்கள் கேட்டீங்க. ஒரே ஒரு கேள்வி. அதாவது அக்கார்டிங் டு ஜேர்னலிசம், நான் ஒரு ஜேர்னலிசம் ப்ரொஃபஸராக இருக்கனாலையும் சொல்கிறேன், நியூஸ் ரீடர். அதாவது இது ஒரு எல்லோ ஜேர்னலிசம் அப்படின்பாங்க. அதாவது தன்னுடைய உணர்வுகளை வெளிக்காட்டினால் அது எல்லோ ஜேர்னலிசம். அதாவது நடக்கிறதை நடப்பது போல் தான் சொல்ல வேண்டும். இதுதான் அதனுடைய ஒரு நியதி. ஒரு மக்களை வந்து ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது வந்து இது வந்து கமர்ஷியலைசேஷன். இது வந்து ஒரு அதிகப்படியான ஒரு விஷயம். ஒரு சின்ன விஷயம் இதில் என்னன்னா, செய்தி வழங்குறதுக்கும் செய்தி வாசிக்கிறதுக்குமான வித்தியாசம். என்னன்னா அவங்க செய்தி வாசிக்கிறது மட்டும். இப்போ இந்தியா ஜெயிச்சிருச்சுங்கிறது அந்த நொடியில் எனக்கு அந்த தகவல் கிடைக்கும் பொழுது அந்த நேரத்தில் எனக்கு உணர்வுகள் வெளிப்பட்டுரும். உணர்வுகளால் வெளிப்படுறதும் சரி, வார்த்தைகளால் வெளிப்படுத்துறதும் சரி, ஏதோ நாம வந்து அந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ்க்கு வந்து சார்ந்து இருக்கிறோமா, வியூவர்ஸ் வந்து எண்ணிடக்கூடாது. வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கப்போ இவர் பொதுவான ஆள் தான், இவர் வாசிக்கிற செய்தி வந்து ஒரு செய்தியாக தான் கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சம் தான் இருக்கணுமே ஒழிய, இவர் இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஜெயிச்சதுனா நமக்கு பெருமையாக தான் இருக்கும். இந்தியா வெற்றி பெற்றுச்சுன்னா அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் இந்த கொண்டாட்டத்தை நம்ம கொடும்போது உலகம் முழுவதும் பார்த்துட்டு இருக்க மற்றவர்கள் கூட புண்பட்டு விடக்கூடாதுங்கிறது தான் இதில். சார் வந்து ஜேர்னலிசம், இது வந்து எல்லோ ஜேர்னலிசம் சொன்னாங்க. சார் ஜேர்னலிசம் படிச்சிருக்கேன் நாங்கள். இதே மாதிரி மிகப்பெரிய ஜேர்னலிசம் படிச்சவங்க அவங்களே வந்து எங்ககிட்ட சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, இப்போதைக்கு இதான் ஜேர்னலிசம்னு சார் மாதிரி இருக்கிற ஒரு முன்னோடியை எங்களுக்கு பயிற்று வச்சிருக்காங்க. இப்போ வந்து குளோபலைஸ்ட் ஆயிடுச்சு எல்லாமே. இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க செய்திகள்ங்கிறது வந்து செய்தி வாசிக்கிறது ஒரு 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 சட்டன் இதுக்குள்ள வந்து நம்ம வாசிக்கிற அந்த நிலைமை மாறி எல்லாமே சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. நம்ம மட்டும் திருப்பி அதே பழைய ஃபார்மேட்ல இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு சரியான ஒரு இதா இருக்குன்றது எனக்கு தெரியல. இல்லை, அவர் உலகத்தை தொட்டிருக்காரு. உலகத்தில் இருக்கிற ஒரு கோட்பாடு என்ன கேட்டிங்கன்னா, 2 ஜேர்னலிசம் பேசிக்காக டெவலப் ஆச்சு 1948. ஆங்கர்ன்றது ஃபஸ்ட்டு வந்தது. அதில் முதல் பார்த்தீங்கன்னா சட்டையர் ஜேர்னலிசம், ரெண்டாவது சிவிக் ஜேர்னலிசம். வேர்ல்டு ஃபுல்லாக சிவிக் ஜேர்னலிசம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. வெரி சிம்பிள் சார். நான் உங்களை வாசிக்க சொல்லுகிற போதெல்லாம் நீங்கள் சொல்கிறது முழுக்க அரசு முறை சார் செய்திகளை தான் வாசிக்கிறீங்க. இப்போ என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா, அதிகாரத்திற்கு அருகிலிருந்து வாசிக்கிற போது நீ எந்த உணர்வையும் வெளிப்படுத்தக்கூடாது. நீ மக்களின் ஒரு பகுதி அல்ல. நியூஸ் ரீடர் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த பீப்புள், இஸ் அ பார்ட் ஆஃப் த ஸ்டேட், ரைட்? அப்போ நான் எந்த ரியாக்ஷனும் நான் கொடுக்க மாட்டேன். இந்தியா பாகிஸ்தான் சார் அவங்க ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன ரியாக்ஷன், எதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறதுனா, நீங்கள் அரசு சார் செய்திகளை வாசிக்கிறப்போ எந்த ரியாக்ஷன்லாம் வாசிப்பீங்க. அதிகாரத்திற்கு அருகில் இருக்கிற போது ஸ்டேட்டோட வாய்ஸாக தான் ஒரு டெலிவிஷன் சேனல் இருக்கும், ரைட்டா? அது கண்டிப்பாக உறுதி. மத்திய அரசுக்கு விரோதமான ஒரு கருத்து பொதுமக்களே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை கூட நீங்கள் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த மக்கள் மீது ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு வரியை விதிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் ஃப்ளாட்டாக தான் சொல்லுவீங்க. உண்மை. இவங்க ஃப்ளாட்டாக சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் தீஸ் பீப்புள் ஆர் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், யூ ஆர் த ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ். irrespective of the நியூஸ் கண்டென்ட், அது எந்த காலமாக இருந்தால் கூட இன்ஃபோடைன்மெண்ட் அப்படிங்கிறது தான் நியூஸ். என்டர்டைன்மெண்ட் டெஃபினட்டாக கிடையாது. ஓகே, அங்கே வந்து பாடி லாங்குவேஜுக்கு வந்து அங்கே வந்து இடமே கிடையாது சார். ஃப்ளாட் அப்படிங்கிறதுங்கிறது வந்து ஏதோ நம்ம அப்படியே சொல்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. நியூஸ்ங்கிறது வந்து இட் ஹேஸ் டு பீப்புள் பார்க்குறவங்களுக்கு கூட நியூஸ் ரீடரை பார்க்கும்போது அவங்க படிக்கும்போது தே ஷுட்
have a feel of there is a news sense. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க சிரிச்சு ஏன் சொல்றீங்க அழுது ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாவும் நாங்க கேள்வி கேட்கிறோம். திருச்சி பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்க, மாணவர்கள் உள்ள போக முடியல, தலைமை ஆசிரியர் இருக்காங்க, காவல்துறை இருக்கு, நாங்க ஒவ்வொருத்தரையும் போன்ல கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, உங்களுக்கு மேல இருந்த அதிகாரிகள் ஏன் பண்ணல, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, 6 மாசமா தான் நாங்க இந்த பதவியில இருக்கோம், உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, நாங்க கேள்வி கேட்டு பதில் வாங்கி செய்தி எதிரொலி எங்களுடைய செய்தியில இருந்து என்ன மாதிரியான பலன் மக்களுக்கு சென்றடைஞ்சது அப்படின்னு இருக்கு. நாங்க மக்களை பார்க்க வைக்கிற அதே நேரத்தில் மக்களுக்கான பணியும் தவறாம செய்கிறோம். அதாவது இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நான் முதல்ல செய்தி வாசிக்க தொடங்கியது சேட்டலைட் சேனலில். சேட்டலைட் சேனலில் அது வரைக்கும் நாம் பார்த்தது அந்த காலத்தை சேர்ந்த சென்னை தொலைக்காட்சி நிறுவனத்தில் எப்படி படித்தார்களோ அதை பார்த்து வளர்ந்தோம். ஆனால் முதலில் சேட்டலைட் சேனலில் படிக்க ஆரம்பித்தப்போ கொஞ்சம் ட்ரமடைஸ் பண்ணி படிக்க ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு நான் தான். அது கொஞ்சம் உணர்வுகளோட அது பெரிய வரவேற்பை பெற்றது. என்னை பொறுத்தவரை நீங்கள் இவ்வளோ நேரம் டிஸ்கஷன் பண்ணதில்ல, நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அது பரிணாம வளர்ச்சி. இது சென்னை தொலைக்காட்சி நிலையம் அரசு சார்ந்த நிறுவனமாக அது மட்டுமே இருந்த காலத்தில், ஒரே ஒரு வானொலி இருந்த காலத்தில், அரசுக்கு கட்டுப்பட்ட விதத்தில், அரசின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்ட விதத்தில், மக்களை ப்ரொவோக் பண்ணாமல், உணர்ச்சி வசப்பட செய்யாமல், அரசாங்கத்துக்கு எதிராக எதுவும் நடந்து விடாமல் பார்த்து கொண்ட காலத்தில் அது படிக்கப்பட்டது. அவங்கெல்லாம் படிச்சாங்க, அது தவறில்லை. லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் லெவல். எந்த செய்தியை நீங்க சந்தோஷமா படிச்சீங்க? எந்த செய்தியை அதாவது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்க படிக்கிறப்ப, ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு கட்டுப்படுத்திக்கிட்டு படிச்ச செய்தி அது உங்கள் வாழ்வின் அனுபவத்திலேருந்து? சந்தோஷமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம். ஒரு சந்தோஷமான செய்தி, ஆனால் நான் உணர்ச்சியை கட்டுப்படுத்திக்கிட்டு படித்தேன். கார்கில் வெற்றி. கார்கில் வெற்றி. இந்த கும்பகோணம்ல குழந்தைகள் எரிஞ்சு சாம்பல் அனுப்புவது, அது விஷுவல்ஸ்லாம் அப்பதான் நாங்க 11:30க்கு வந்து நியூஸ்க்கு உட்காந்துட்டோம். இல்ல ரெண்டுத்தையும் கேட்டாரு. வருத்தமான நிகழ்வு நான் படிக்க வேண்டி வந்து அன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லுவாங்க. அதனால பட்டுப்புடவையில வேற போயிருக்கோம், அதுக்குள்ள செய்தி வந்திருக்கல. பட்டுப்படவையில் போயிட்டு உட்காந்துருக்கோம், அப்பதான் செய்தி வர ஆரம்பிச்சிருக்கு. நாங்க விஷுவல்ஸை முதல்ல பார்த்துட்டோம், நியூஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு, விஷுவல்ஸை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தான் போய் நாங்கள் ஸ்டுடியோவில் உட்கார போகிறோம். அப்போ நானும் பெண்மணி, என்னோட கூட படிக்க வேண்டியவங்களும் பெண்மணி, 2 பேரும் அந்த நியூஸை பார்த்துட்டு அந்த அழுகைன்னு சொல்ல முடியாத அந்த வேதனை, குழந்தைகள் 96 குழந்தைகள் ஒரேடியாக கருகிருக்காங்கிற செய்தி யாருக்குமே சாதாரண செய்தி இல்லை. அப்படி ஒரு துக்கமான துக்கம். ஆனால் நாங்கள் பட்டுப்புடவை கட்டிட்டு போயிட்டோம். அதுதான் முதல் செய்தி. முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு 4 செய்திகளோ அந்த செய்திகள் தொடர்ந்து அந்த செய்தி தான் படிக்கணும். அதுக்காக நாங்கள் அழுதுட்டு குமுற அழுதுட்டு உட்கார முடியல. அந்த குமுறலையும் மனசுல தாங்கிக்கிட்டு, அந்த வருத்தத்தையும் தாங்கிக்கிட்டு, ஆனா கொஞ்சம் நியூட்ரல் சொல்ல முடியாது, கொஞ்சம் வருத்தம் சார்ந்து தான் படித்தோம். ஆனா அத்தனை குமுறலும் நாங்கள் வெளிப்படுத்த முடியல. ஓகே ஓகே. வேற நான் ஒரு சிங்கர் பேசிக்கலி. ஏஎம் ராஜா என்னுடைய ஃபேவரட் சிங்கர். நான் நியூஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஃப்ளாஷ் நியூஸ் வருது. ஏஎம் ராஜா ரயில்வே ஸ்டேஷனில் வண்டியில் ஏறுறப்ப கீழே இறங்குறப்ப இறந்துட்டார் அப்படின்னு அந்த நியூஸ். நான் ஃப்ளாஷ் நியூஸ் வருது. நியூஸை பார்த்துட்டு என்னால் வருத்தப்படவும் முடியல, அழவும் முடியல. என்னுடைய உணர்ச்சிகளை நான் காண்பிக்காமல் அந்த நியூஸை நான் படித்தேன். ஏஎம் ராஜா பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது? காலையும் நீயே மாலையும் நீயே. ஓகே ஓகே. வேற எந்த சந்தோஷமான அல்லது சோகமான ஒரு செய்தியை உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு ஃப்ளாட்டா வாசி? என்னுடைய 2வது செகண்ட் டேட் நியூஸ், என்னுடைய ஆத்மார்த்த நண்பர் ஒருவருடைய ஈமக்கிரியை முடித்துவிட்டு நான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அன்னைக்குன்னு பார்த்து நியூஸ் ஃபுல்லாக சந்தோஷமான செய்திகள், அசாருதீன் ட்ரிபிள் செஞ்சுரி, செகண்ட் செஞ்சுரி என்னென்னமோ. என்னுடைய துக்கத்தை அடக்கி கொண்டு எந்தவித ஒரு முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நான் அந்த செய்திகளை வாசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். என்னோட Day 1 ஃபஸ்ட்டு நியூஸ் ரீடிங் ஆன் த தீபாவளி டே. அதனால் நல்ல பட்டு புடவைலாம் கட்டி போனேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி டெல்லியில் ஒரு மிகப்பெரிய பாம் பிளாஸ்ட்டு. ஃபஸ்ட் நியூஸ் வாசிக்க போகிறோங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட், சந்தோஷம்லாம் அவ்வளோ இருந்தது. அதுக்காக அந்த சந்தோஷத்தோடு உள்ளே போகும்போது ஜஸ்ட் பிஃபோர் 5 minutes வி காட் த நியூஸ். அதனால் நீங்கள் கொஞ்சம் சோபராக இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பட்டு புடவை பூவெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னோன்னே அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு அந்த பட்டு சாரியவே வேறு மாதிரி கொஞ்சம் சோபராக காட்டுற மாதிரி அந்த உடையை மாற்றிக்கிட்டு படிக்க போனேன். இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாத நியூஸ் சௌந்தர்யா, ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ்ஸு. நடுவானத்தில் விமானத்துலேருந்து வெடித்து கீழே விழுந்து இறந்தாங்கன்ற நியூஸு ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி எனக்கு அழுக வந்தது. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் படித்தேன் நான். என் தாத்தா தமிழ் காவலர் கியா பே விஸ்வநாதம் சென்னையில் காலமானார். திருச்சியில் அடக்கம் பண்ணாங்க.
அவங்க இறந்த உடனே நாங்களும் திருச்சி போனோம். அப்போல்லாம் வந்து லைவ் கிடையாது. ஸோ கேசட்டில் டிவிடியில் தான் ரெக்கார்ட் ஆகி அவங்களோட ஈமக்கிரியெல்லாம் வந்தது. அந்த செய்தி நான் வாசித்தேன். ஓ, வெல்கம் பேக் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா பவர்ட் பை சென்னைஸ் மென்ஸ் அண்ட் விமென்ஸ் பிரீமியம் வியர் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள், இரண்டு தரப்பிலும் செய்தி வாசிப்பாளர்கள் அல்லது நியூஸ் பிரசன்டர்கள். பழைய அளவுக்கு இப்போ இருக்கவங்கலாம் அவ்வளோ லாங்குவேஜில் கேப்பபிலிட்டியோடு இல்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் ஆரம்பத்தில் இவங்க முன்வைக்கிறாங்க. இன்றைக்கி செய்தி வாசித்தல் அல்லது செய்தித்துறையினுடைய பாணியே மாறி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இந்த பக்கத்தில் கூடிய நியூஸ் ரீடர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது இன்றைக்கி செய்தி வாசிப்பாளருடைய பணி என்பது உட்காந்து ஸ்டூடியோவில் உட்காந்து 1/2 மணி நேரம் நியூஸை வாசிட்டு போகிறது கிடையாது. செய்திகளை களத்தில் சென்று சேகரித்தலில் தொடங்கி ஒரு ஃபோனோ போகிறது, ஓபியில் போய் நின்று பேசுகிறதுன்னு பலவேறு டைமென்ஷன்ஸ் அது எடுத்திருக்கு. அதனால் இதோடைய வேலை பலு அதிகமாகிருக்கு அப்படின்னு சில விஷயங்களை சொல்கிறாங்க. தொடருவோம். இந்த கும்பகோணம் பள்ளி குழந்தைகள் எரிஞ்ச சம்பவம் என்னால் ஏன் மறக்க முடியுதுன்னா, அந்த நிமிஷம் வரைக்கும் அப்போ ரெக்கார்டிங் பண்ணுவோம். ஓரளவு நியூஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கப்போ தான் அந்த நியூஸ் வந்தது. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தோன்னே ஒரு பதட்டம் உடம்புல ரொம்ப ஏறிடுச்சு. அப்போ 7 மணிக்கு ஒரு தலைப்புச் செய்திகள்னு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் ஒரு நியூஸ் போகும். எக்ஸ்பிரஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு இவ்வளோ நேரம் நான் ஆர்கியூ பண்ணேன். நான் முழுக்க அந்த ஹெட்லைன்ஸ் நியூஸ் 3 நிமிஷமும் அழுதுகிட்டே தான் படித்தேன். அழுதுட்டேன்னா என்னோடய முகத்தில் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தவிர கண்ணீர் என்னால் நிறுத்தவே முடியல. நான் வந்து இன்றைக்கும் கூட அந்த கேசட் வச்சுருக்கேன். நான் அதிர்ச்சியாக இருக்கும் படித்தா. என் கண்ணுலேருந்து வழிகிற தண்ணீர் வந்து என்னால் நிறுத்தவே முடியல. ஏன்னா நான் பார்த்த ஃபுட்டேஜ் அப்படி ஒரு குழந்தை அவங்க கையில் தாங்கியிருக்கிறது, அது ஒரு மறக்க முடியாத சம்பவம். படிக்கவே முடியாமல் பதட்டமாக இருந்த சம்பவம் என்னென்னா, செப்டம்பர் 11 இந்த விமானம் வந்து தாக்குனப்ப செய்தியே இல்லாமல் நானும் என் செய்தி ஆசிரியரும் பேசியிருந்தோம். இன்றைக்கி என்ன இன்னும் ஹெட்லைன்ஸ்க்கு ஒன்றுமே மாட்டலையே, ஒன்றும் பெரிய செய்தி இல்லையேன்னு யோசிச்சிட்டே இருக்கப்ப ஏதோ ஒரு சேனலில் இப்படி ஓடிட்டு இருக்கிறது பார்த்தோம். இது நம்ம இடிக்கிற மாதிரி வண்டி ஓட்டுறான்னு யோசிச்சிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா இடிக்குது, நெருப்பு பழம் வருது. மொத்த செய்தியும் மாறிச்சு. அதுக்கப்புறம் போய் உட்காந்து என்ன ஸ்கிரிப்ட் வரும், என்ன போட போகிறாங்கன்னே தெரியாது. உட்காருங்க, ரெடியாக உட்காருங்க, என்ன வருதோ படிங்க அப்படின்னாங்க. அப்போ படிக்கும்போது ஒரு பதட்டமாக அந்த செய்தி படித்தோம். இந்த 2 செய்திகளுமே என்னால் வந்து மறக்க முடியாத ஒரு செய்தி. சரி, நான் வந்து கலைஞர் அரெஸ்ட் அன்னைக்கு வந்து மத்தியானம் ஐ வாஸ் லேட்டட் ஃபார் த நியூஸ். ஓகே, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஹூ ஆர் பி த பொலிட்டிக்கல் லீடர், அந்த வயசில் அந்த மாதிரி ஒரு மிட் நைட் அரெஸ்ட்டை நம்ம பார்க்கும்போது சாதாரணமாக அது இட் வாஸ் த மோஸ்ட் வெரி எம்பரசிங் அண்ட் பெயின்ஃபுல் மூமெண்ட் விச் ஐ ஃபெல்ட். நிர்மலா பெரியசாமி அவர்கள், நீங்கள் சந்தோஷமும் துக்கமும் உணர்ச்சியை வெளிக்காட்டாமல் பேசின அந்த நியூஸ் ரீடிங் எது ஞாபகம் இருக்கும்? அதுக்குள்ள ஒரு வணக்கம் சொல்லுங்களேன். வணக்கம். 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 ஒரு 8 வருட காலத்தில் செய்தி, ஒரு 10 வருட காலம் படித்ததில் நிறைய, ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இறந்து போனது, மதர் தெரேசா மறைந்து போனது, பிரின்சஸ் டயானா இறந்து போனது, நிறைய சம்பவங்கள் இருக்கு, நிறைய அரசியல் நிகழ்வுகள் இருக்கு. நீங்க உணர்ச்சியை கட்டுப்படுத்திக்கிட்டு சந்தோஷமோ துக்கமோ கட்டுப்படுத்திக்கிட்டு, ஏன்னா பெருசாக எக்ஸ்பிரஷன்ஸ் வெளிக்காட்ட முடியாது அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸை பெருசாக வெளிக்காட்டாமல் படித்த செய்தி எதுன்னு ஞாபகம் இருக்காங்க? நான் வந்து ரொம்ப என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துறதும் இல்லை. எனக்கு நான் உள்ளத்து உணர்வுகளை எல்லா நிகழ்ச்சிகளிலுமே பிரதிபலிக்கக்கூடிய, அந்த பிரதிபலிப்பதால் தான் மக்களை ஈஸியா அட்ராக்ட் ஆகுறாங்க. உமா, நீங்க how did you came into picture நியூஸ் ரீடிங், நியூஸ் பிரசன்டேஷன்? அதாவது ஆக்சுவலாக சேட்டலைட் டெலிவிஷனுடைய முதல் செய்தி வாசிப்பாளர் அப்படின்ற ஒரு சின்ன பெருமை எனக்கு வந்து. ஓகே. அதனால ஒரு நியூஸ் ப்ரெசென்டராக போயிட்டு இருந்த போது அந்த சேனலில் நியூஸ் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதனால் என்னை கூப்பிட்டு, இன்னொரு 10 நாளில் நம்ம சேனலில் வந்து நியூஸ் தொடங்குறோம், நீங்கள் நியூஸ் படிக்கிறீங்க, இன்னொரு 10 நாளில் தொடங்குறோம், கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் கோபி 96 எலெக்ஷன்ஸ் போது, தமிழ்நாடு 96 எலெக்ஷன்ஸ் போது, அப்போ வந்து விவர் பீமிங் வந்து ஒன்லி ஃப்ரம் சிங்கப்பூர். இங்கிருந்து லைவாக டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய இது கூட அப்போ கிடையாது வசதி. அதனால அங்கேருந்து சிங்கப்பூரில் இருந்தே லைவாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதனால் நிறைய பேர் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு என்னையும் இன்னொருத்தரையும் மட்டும்தான் அங்கே அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால அந்த ஒரே நாளில் வந்து ஒரு 20-25 புல்லட்டின்லாம் படிச்சிருக்கேன். ஆக்சுவலாக நியூஸ் ரீடர்ஸை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி விமன் நியூஸ் ரீடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டைல் ஐக்கானாக செலிப்ரேட் பண்ணப்படுவாங்க. இல்லை, அது உங்களுக்கும் தெரியும் தானே, மக்கள் இதெல்லாம் கவனிக்கிறாங்க. எங்கள் காலத்தில் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. ஏன்னா ஒரு ஃபிக்ஸ்ட் ஃப்ரேம், ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே இருப்போம். எல்லாருமே நீட்டாக டீசெண்டாக கரெக்டாக நியூஸ்க்கு எப்படி நியூஸ் ப்ரெசென்டர் எப்படி வருவோமோ அது மாதிரி ஒரு கவனம் எடுத்து நல்ல கலர்கள். நான் என்ன கேட்குறேன், என்னென்னலாம் பார்த்துப்பீங்க? ஏன்னா ஃபிக்ஸ்டு ஸ்க்ரீன். ஓகே, நாங்கெல்லாம் பூ வச்சுக்கிட்டு வருவோம். சாரி, அப்கோர்ஸ் நல்ல நீட்டா ஸ்டிச் பண்ண ஒரு பிளவுஸ், ஒரு கழுத்துக்கு ஒரு அதுக்கு மேட்சிங்கா ஏதோ ஒரு பாசியோ ஒரு நகையோ, அதுக்கு சில நாளைக்கு தகுந்த மாதிரி எல்லா நாளும் பூ வைக்கிறது இல்ல, சில நாள் பூ வைப்போம். இப்போ இந்த மாற்றத்துல
எங்களுக்கு இதெல்லாம் செய்யவே கூடாதுன்னு ஆயிடுச்சு. ஓ. ஏன்னா எந்த மத அடையாளம் பொட்டு கூட இல்ல அது எங்களுக்கும் இருந்ததுமா. நாங்களும் விபூதி வைக்க கூடாது, மத அடையாளங்கள் எதுவும் இருக்க கூடாதுங்கிறது எங்களுக்கும் இருந்தது. நார்மல் ஸ்டிக்கர் கூட தவிர்த்திருந்தோம். பூ வைக்கவே கூடாது. அதுக்காக தான் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் கூட ஒரே மாதிரி, பின்னல் அந்த மாதிரி இல்லாம ஃப்ரீ ஹேர் அந்த மாதிரி. ட்ரெஸ் கோடும் அது மாதிரி தான். ரொம்ப பாஸ்டல் கலர், சட்டிலா, ஃப்ளார் எல்லாம் இல்லாம நீட்டான குர்த்திஸ். ஆக்சுவலா நீங்க பேசல இவங்க மாதிரிலாம் அழகழகா ட்ரெஸ் பண்ணிக்க முடியலன்னு மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு உங்க பேச்சு. நாங்க சில நேரங்கள்ல அதுக்காக கூட பேசியிருக்கோம். அதே மாதிரி ஏதாவது பண்டிகை காலங்கள்ல நாங்க போடுவோம், சாரீஸ் போடுவோம். ஆனாலும் பூவுக்கெல்லாம் அலௌட் இல்ல. எங்களுக்கு பூவுக்கெல்லாம் கட்டாயமா அலௌட் கிடையாது. இல்ல இந்த இடத்துல விட சொல்லணும். அப்போ வந்து நாங்களா புது எவ்ரிடே ஆல்மோஸ்ட் நியூ சாரி கட்டுவேன். உட்கார்றப்போ கேமராமேன் சொல்லுவாங்க, மேடம் இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல சண்டையை உண்டு பண்ண போறீங்களோ. ஏன் அப்படின்னு கேட்டா, ஆமா இவ்வளவு இடம் புது புடவை, இன்னைக்கு புடவை ரொம்ப நல்லா இருக்கு, எத்தனை குடும்பத்துல எத்தனை ஹஸ்பண்டுக்கு எவ்வளவு புடவை வச்சிருப்பீங்க? அப்ப நூற்றுக்கணக்கான புடவைகள். சும்மா சொல்லுங்க. அதாவது இதுக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சி பண்ணேன் வேற ஒரு தொலைக்காட்சி. எத்தனை புடவை வச்சிருப்பீங்க? அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 ப்ரோக்ராம் பண்ணிருப்பேன். அத்தனைக்கும் நான் ரிப்பீட் பண்ணாம என்னுடைய ஓன் காஸ்டியூமே போட்டேன். அப்ப 500 புடவை கிட்டத்தட்ட. அப்ப அவங்களே அங்க சேனல்லயே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. எப்படி நியூஸ்ல எல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை புடவை ரிப்பீட் பண்ணுவீங்க? அது ரொம்ப நாள் ஆகும். எவ்வளவு நாள் ஆகும்? அது எப்ப மினிமம் 3 months ஆகும். அப்பனா எவ்வளவு புடவை? மினிமம் 3 months ஆகும். 3 months கழிச்சு பட்னா தெரியாது. எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய உங்களுக்கு. இன்னைக்கும் சரி அல்லது பழைய மாடல்லையும் சரி, எந்த வார்த்தைகள் அல்லது எந்த வடிவம் கிளீஷேவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நியூஸ் பிரசன்டேஷன்ல, நியூஸ் ரீடிங்கில் என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் அல்லது என்னென்ன மாதிரியான ப்ரெசன்டேஷன் மாடல் ரொம்ப கிளீஷேவாக இருக்குது, இதெல்லாம் மாற்றணும், இதுவே அவுடேட்டட். இப்போ நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனாலும் கூட இது அவுடேட்டட் அப்படின்னு எதெல்லாம் நினைக்கிறீங்க? எனிபடி? பொதுவாக மர்டர்மான நியூஸ்லலாம் வரும்போதோ இல்லை ஆக்சிடென்ட் நியூஸ் எது வந்தாலுமே கூட எடுத்த உடனே வந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லா நியூஸ்லேயும் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் இந்த 24 hours சேனல் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மர்டர், ஒரு ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். ஒரு செய்தியில் அந்த வார்த்தை வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்திருக்கிறேன். ஒரு 10 நியூஸ் இதே மாதிரி வந்தால் டெய்லி விசாரிச்சு வர மாதிரியே இருக்கும். ஆமாம், அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பக்கத்தில் ஃபைன். எஸ். இல்ல வழக்கொடிக்கணும் அப்படின்ற வார்த்தைகள் எதுவுமே கிடையாது, எல்லாமே நல்ல வார்த்தைகள் தான். அடிக்கடி பயன்படுத்துறது வந்து கொஞ்சம் கிளீஷேவா இருக்கு, இதை கொஞ்சம் வேற மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக கேட்குறேன். இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி ஆரம்பத்தில் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சமூக ஆர்வலர் அப்படின்னு ஒரு வேர்டு போடுவோம். அப்புறம் பார்த்தா ஷோ முழுக்க சமூக ஆர்வலராக இருந்துச்சு. என்னப்பா எல்லாருமே சமூக ஆர்வலரான எங்களுக்கு ரொம்ப கிளீஷேவாக இருந்துச்சு, நாங்கள் மாற்றிட்டோம். ஸோ ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நமக்கு சில விஷயங்கள் கிளீஷேவாக தெரியும். வழக்கொழிக்க வேண்டும் அப்படிங்கிறது அது வேற விஷயம். பட் ரொம்ப கிளீஷேவாக இருக்குது. இது ஏதாவது சம்திங் டு பி டன் வேர்ட்ஸில், எக்ஸிகியூஷன் மாடலில், இதெல்லாம் கூட இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன? இல்லை, இப்போ அதிகமாக புழங்கப்படுற வார்த்தை இந்த போலீஸார் அப்படின்ற வார்த்தையை வந்து ஒரு தமிழ் வார்த்தையாகவே அதை வந்து முறைமைப்படுத்திட்டாங்க. காவல்துறையினர் அப்படின்ற ஒரு அருமையான வார்த்தையை தவிர்த்து இப்போ நம்ம இந்த டிக்கர் அப்டேட்ல போகும்போது கூட போலீஸார் வழக்கு பதிவு செய்தனர், போலீஸார்னு ரிப்போர்ட்டராக இருந்தாலும் சரி, அதை எழுதும் போதும் போலீஸார்னு எழுதுறாங்க. சூப்பர். வேற எதெல்லாம் ரொம்ப கிளீஷேவா இருக்கு யூ வாண்ட் டு சேஞ்ச்? மர்ம நபர்கள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அடையாளம் தெரியாதவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்த நிறைய மர்ம நபர்கள் வர்றாங்க. மர்ம நபர்கள். ஓகே. அதுக்கப்புறம் அநேக வார்த்தைகள் வலைவீசி தேடுகின்றனர். அது ரிப்பீட் வந்துட்டே இருக்கு. வலைவீசி ரொம்ப நாளா கொஞ்சம் கிளீஷேவா இருக்கு. ஆமா, கண்டிப்பா. சாதாரண நியூஸா இருந்தாலும் நம்ம பரபரப்பை சேர்த்துக்கிறோம் எப்பவுமே. அங்கு பரபரப்பு உண்டானது, பரபரப்பு ரொம்ப கிளீஷேவா இருக்கு. ஆமா, பரபரப்புன்ற வார்த்தை பிளஸ் இந்த குறிப்பிடத்தக்கது அப்படின்ற வார்த்தையை கொஞ்சம் மாத்திக்கலாம். குறிப்பிடத்தக்கது, பரபரப்பு. ஓகே, பக்கத்துல சில நியூஸ்க்கு வந்து இப்போ வந்து டெம்ப்ளேட் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட் மாதிரியே வந்துருச்சு சார். உதாரணத்துக்கு ஒரு திருட்டு நியூஸ் வந்து எழுதுறாங்க அப்படின்னா, குடும்பத்துடன் வெளியூர் சென்று விட்டு வீடு திரும்பி வந்தார். அப்பொழுது வீட்டின் பூட்டு உடைந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு இந்த பணம் திருடப்பட்டிருந்தது. எல்லாத்துக்குமே வந்து பூட்டு உடைப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது மைண்ட்ல வந்து அப்படி நம்ம நினைக்க முடியுமா? பூட்டு உடைச்ச பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டு உள்ள போய் பார்க்குற மாதிரியோ இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து டெம்ப்ளேட்டாவே நடந்துட்டு இருக்கு. கண்டினியூ அதே ஃபார்ம். ஒரு செய்தியை சொல்லும் முறையில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு திருட்டு சம்பந்தப்பட்ட செய்தி ஒரே மாடல்லே இருக்கு, டெம்ப்ளேட்ல இருக்கு. ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. ஓகே, அது கொஞ்சம் வேற மாதிரி எழுதலாம். சூப்பர். இதுதான் வடிவம். இப்போ ஒரு ஊர்ல தீ குளிச்ச குழந்தைங்க இருக்குது அப்படின்னா அந்த நியூஸ்க்கு முடிவுல கண்டிப்பா கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. இன்னொரு விஷயம், வானிலை நியூஸ் படிக்கிறப்போ சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். இது அப்படியே ஒரு சென்னைனாவே வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படிங்கறத மாத்தினா நல்லா இருக்கும். ஓகே, அந்த பொறுத்தவரைங்கிறது எல்லா ஊருக்கும் ஒரே மாதிரி. சென்னையை பொறுத்தவரை ஓகே, கொஞ்சம் பொருத்தம் இல்லாம அந்த ஃபார்மேட் அப்படிங்கிறது இன்னும் வந்து வணக்கம், தலைப்புச் செய்திகள், முதன்மை செய்திகள், முக்கிய செய்திகள் அப்படிங்கிறது இன்னும் வந்து அந்த ஃபார்மேட் ஸ்டாண்டர்டாவே இருக்கும். அப்படியே ஒரு மற்றும் பல செய்திகள், விளம்பர இடைவேளைக்கு பிறகு
செய்திகள் தொடர்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள், மீண்டும் சந்திப்போம், நன்றி வணக்கம் அப்படின்னு இந்த ஃபார்மேட் மட்டும்தான் இன்னும் அப்ப இருந்து இப்போ இது யாரும் என்ன வரைக்கும் அசைக்கல, ரொம்ப ரெவல்யூஷன் வந்துட்டாலும் அந்த ஸ்டீரியோ டைப் மெத்தட் இந்த ஃபார்மேட் அப்படியே கண்டினியூஸா இது வரைக்கும் நீங்க எந்த சேனல்ல பார்த்தாலும் இந்த தலைப்புச் செய்திகள், முதன்மை செய்திகள், முக்கிய செய்திகள். வெல்கம் பேக் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா பவர்ட் பை சென்னைஸ் மென்ஸ் அண்ட் விமென்ஸ் பிரீமியம் வியர் கோ பிரசன்ட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள், இரண்டு பக்கமும் டெலிவிஷன் நியூஸ் பிரசன்டர்ஸ் ஆர் டெலிவிஷன் நியூஸ் ரீடர்ஸ். இப்போ ராத்திரி 12 மணிக்கு நான் ஒரு நியூஸ் படிக்கிறோன்னா விடிய விடிய அது ரிப்பீட் போகும். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரமாக சொல்கிறியா அப்படின்னு கேட்க தோணும். ஓகே, ஆக்சுவலாக இந்த மாதிரி வானிலை உள்ளெல்லாம் என்ன நெக்கல் அடிச்சுப்பீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண? ஆமாம், இப்போ நான் சொல்லுவேன் நாளை காலைல வரைக்கும் இதே போடுவீங்களாடா அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன உங்களுக்குள்ள ஒரு கிண்டல் கேள்வி நடக்கும்ல. வாசிக்கிறத விட அந்த லைவ்ல கொஸ்டின்ஸ் கேட்போம்ல, என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதே ஆன்சரையே திரும்ப 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 சொல்லிட்டு இருப்பாங்க. அதே கொஸ்டினை நம்ம திரும்ப 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 பல வடிவங்கள்ல கேட்கணும். உண்மையாவே ரொம்ப இப்போ பார்லிமெண்ட் முன்னால் ஒருத்தர் நிற்கிறார். ஓகே, இப்போ அவர்கிட்ட என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பீங்க? அது ஒரு அமைச்சரவை கூட்டமோ ஏதோ முடிஞ்சிருக்குது, முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு லைவ்ல இருக்கார், அவர்கிட்ட என்ன கேட்பீங்க? இன்னைக்கு நிதியமைச்சர் அருண் ஜேட்லி அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் பதில் சொல்லிடுறாரு. இப்போ ரெண்டாவது என்ன கேட்பீங்க? அப்போ அவருக்கு அவ்வளவுதான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது சிறப்பான அம்சங்கள் இருக்கா அப்படின்னு சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்போம். அதையும் அவர் ஃபர்ஸ்டே சொல்லிடுவாரு. திரும்ப ஒன்ஸ் அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வருவாரு. அதான் ஃபுல்லாக அவர் சொல்லி முடிச்சதுல ஒரு பகுதி இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழகத்திற்கென்று அப்படின்னு திரும்ப நீங்க என்ன விட மாட்டீங்களே? மூணாவது ஒன்று கேட்பீங்க. மூணாவது கேட்போம். இது குறித்து அந்த எதிர்கட்சிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆளுங்கட்சி என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிற விளக்கங்களை திரும்ப திரும்ப. அங்க இருக்க எவ்வளவு தகவல் இருக்குன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம அதே மாதிரி இந்த வாங்கி சொல்லுங்க. தேர்ச்சி விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் 12ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது திரும்ப திரும்ப அவங்க கிட்ட நோண்டி நோண்டி அதே கேள்வியை கேட்டுட்டு இருப்போம். அவங்களும் எத்தனை பேர் சென்டம் எடுத்தாங்க, மேக்ஸ்ல எத்தனை பேர், அறிவியல் எத்தனை பேர், அப்படி அந்த நம்பர்ஸ் எல்லாமே அவங்க சொல்றது எதுவுமே நம்மளுக்கு நினைவிலே இருக்காது. ஆனா நம்ம எத்தனை கேள்வி கேட்டாலும் அதே நம்பர் தான், அதே மாத்தி மாத்தி முன்னாடி மாத்தி பின்னாடி மாத்தி வந்து அதே ஒரு 30 மினிட்ஸ் ஓட்டக்கூடிய ஒரு தன்மை வந்து அதுக்கு இருக்கும். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? என்ன ஒரு கேள்வி. அது எவ்வளவு மோசமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிற இடத்துல யாவட்டும் சந்தோஷமா எப்படி இருப்பான்? சந்தோஷமா தான் இருப்பான். இல்ல ஒரு எரிஞ்சு போயிட்டாங்கன்னா சோகமா தான் இருப்பான். உங்க மனநிலை இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறது, இல்ல அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு ரிப்போர்ட்டர் கிட்ட கேட்கறது. அவங்க அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப வருத்தத்துல தான் இருக்காங்க அப்படி ஆனாலும் விடுறதில்ல. அடுத்த கேள்வி, அப்ப அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, அவங்க அம்மா எப்படி பேசி இருப்பாங்க இந்த சூழ்நிலையில, ஆனாலும் கேட்கணும், வேற வழி இல்ல. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இந்த விஷயத்த பேச சொல்லியாச்சு. நீங்க எப்படி கேட்பீங்க? உங்க மனநிலை எப்படின்னு கேட்பீங்களா? மனநிலை நாங்க அடிக்கடி வந்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கேட்போம். சில இடத்துல வந்து தற்போதைய சூழல் என்ன, கள நிலவரம் என்னன்னு கேட்கறதே ரொம்ப கிளீஷேவா இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிறத ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே ரிப்போர்ட் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. நம்ம கிட்ட வந்து இல்ல எப்படியாவது கேளுங்க காயத்ரி, ஹேண்டில் பண்ணுங்க, இன்னொரு 5 மினிட்ஸ் ஹேண்டில் பண்ணுங்க, ஒரு போனோ வந்துட்டு இருக்கு, அது வரைக்கும் கேட்கறதே கேட்டுட்டே இருக்கணும். அதுக்கு வேற செகண்ட் கொஸ்டின் கேட்கும்போது காயத்ரி நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உசுர எடுக்காதீங்க உள்ள ஸ்டுடியோல உட்கார்ந்துட்டு. அது இப்போ வந்து நான் வந்து ஸ்போர்ட்ஸ் இது பண்ணுறேன். ஸோ அங்கே வந்து இப்போ இந்த சூப்பர் லீக் நடந்துட்டு இருக்கு, களத்தில் நின்றுருப்பேன். ஸோ அங்கே வந்து எங்கே நிற்கவே விட மாட்டாங்க. எனக்கு அந்த களத்தையே கொஞ்சம் தூக்கணும்னு நினைக்கிறேன். ஓவரா எல்லாம் களத்தில் நிற்கிறீங்க, போர் வீரர் மாதிரி காஷ்மீர் பாடுறா இருக்கு. ஸோ அப்போ ரசிகர்கள் வந்து தள்ளிட்டு இருப்பாங்க. அப்போ ஃப்ரேம் கொடுங்க, ஓகே இப்போ ரெடியா, அவங்க பாட்டு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன் நான் இன்னும் நிற்கவே இல்லை, அதுக்குள்ள கேள்வி கேட்டால் நான் என்னத்த சொல்லுவேன் அப்படின்னு. சீக்கிரம் குடுமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடுத்த 2வது கேள்வி, ஏன்னா கெஸ்ட்டு அங்கே இருந்தால் ஃப்ரேம்லேருந்து போயிருப்பாரு. இப்போ அவங்க கெஸ்ட்டு கிட்ட கேட்பாங்க, நீங்கள் கெஸ்ட்டு கிட்ட பேசலாம்னு சொல்லுவாங்க. கெஸ்ட்டை வேற காணும். அப்போ திருப்பி அந்த இடத்த நான் சமாளிச்சுட்டு இருக்கணும். அப்போ நான் வந்து சொல்லுவேன், கெஸ்ட் இருக்காங்கன்னு நீ பார்க்க முடியாது, நான் எப்படி பார்க்க முடியும்? அப்படி அந்த மாதிரி சின்ன எங்களுக்குள்ள சின்ன கிண்டல் கேலிகள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே சார், டிபிக்கலாக அந்த மாதிரி லைவ்லாம் வரப்போகுது அப்படின்னா நான் ரிப்போர்ட்டர் முன்னாடியே பேசிடுறேன். இந்த மாதிரி நீ தான் உள்ளே போகிறேன், நான் தான் உள்ளே இருப்பேன், 10 மணிக்கு நான் தான் இருப்பேன், 1/4 மணி நேரம் நம்மளை வச்சு தான் ஓட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விலாம் கேட்பேன். ஏற்கனவே கூறியது போலங்கிற வார்த்தையை மட்டும் தவிர்த்துரு, கேட்டால் கூட சலைக்காம நீ பதில் சொல்லிட்டே இரு அப்படின்னு சொல்லுவேன். இதே மாதிரி எந்த ரிப்போர்ட்டர் பிடிக்கலையோ டாக் பேக் வழியா புள்ளி விவரத்தை கீழே அவனை காலி பண்ணுன்னு சொல்கிற கூட இருக்காங்க. உண்டு, புள்ளி விவரத்தை கொடுத்து காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இருக்காங்க. ஸோ நம்ம கேள்வியே தெரியல அப்படின்னா ஜென்ரலாக நம்ம தப்பிக்கிறதுக்கு சேஃப்டி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அங்கே இருக்கிற சூழல் எப்படி நிலவுது அப்படிங்கிற மாதிரி, இப்போ கள நிலவரம் என்ன, சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி நம்ம அவங்க பேசுறது என்ன புரியல அப்படிங்கிறப்போ அதுக்கடுத்து அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறப்போ அவங்ககிட்ட வந்துட்டு இனி உங்களிடம் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டு
எனக்கு ஒண்ணும் தெரியாது. இனி உங்களிடம் அதை விட்டுட்டீங்களே, அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு ஒரு உலகமாக கேள்வி இருக்கேன். அதே மாதிரி 2 கெஸ்ட்டை வச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். 2 பேருமே மாற்று கருத்து உள்ளவங்க அப்படின்னா இவங்க பேசுறதே நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க. சில நேரம் அதை எப்படி மாத்தி வரணும்னா, இவங்க கூற கருத்துக்கு நீங்க உடன்படுறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அப்படியே மாத்தி விட்டுறோம். எப்படி இருந்தாலும் எதிர் கருத்து கொண்டவங்க தான். ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். நீங்களா இருந்ததை படிச்சுட்டு போயிட்டீங்க. அதாவது வாசிக்கிறத விட கஷ்டம் சமாளிக்கிறது. ஓகே, திஸ் இஸ் a சமாளிப்பு ஜோன் ஏரியா. அது எப்படி இவருடைய கருத்துக்கு நீங்க உடன்படுகிறீங்களா அப்படி ஸ்ட்ராங்கா கேட்டோம்னா இல்லை அப்படிம்பாரு. இல்ல மாதிரி ஏன் இல்ல சார். இப்போ வந்து ஒரு நேஷனல் சேனல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நேற்று கூட ஒரு பிரேக்கிங் நடந்தது. என்ன அப்படின்னா, மத்திய பிரதேச போபாலில் வந்து ஒரு பிளாஸ்டிக் நாற்காலி தொழிற்சாலை வந்து எரிஞ்சிருச்சு. அதை லைவ் விஷுவல் அடிச்சிட்டோம். நாங்கள் வந்து விஷுவல் போயிட்டு இருக்கு, பின்னாடி நீ தான் பேசணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு முதல்ல சொன்ன விஷயம் வந்து உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் உத்தரப்பிரதேசம் பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டே மத்திய பிரதேசம் மாத்திடுறா அப்படின்ட்டாங்க. உடனே ஓகே மத்திய பிரதேசம் போபாலில் வந்து நடக்குது அப்படின்னு ஊர் பேர் வந்து அப்புறம் தான் சொல்றாங்க போபால் அப்படின்ட்டு. உடனே அதை பார்த்துட்டு நீயா பேசுற அப்படின்ட்டாங்க. பிளாஸ்டிக் நாற்காலி தொழிற்சாலை அப்படின்னே பிளாஸ்டிக் நாற்காலி தொழிற்சாலை அங்கு எரிந்து கொண்டிருப்பதனால் கரும்புகை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. வண்டி பின்னாடி பார்க்கறோம். 4 வண்டிகளுக்கு மேல் தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் அவர்களுக்கு உடந்தையாக அவர்கள் இந்த மாதிரி தீயை அணைக்கும் பணியில் அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு வேறு இடத்தில் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதி முழுவதும் தீயணைப்பு வீரர்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தீயை அணைப்பதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தீ பிடித்ததற்கான காரணம் என்ன, இதன் சேத விவரம் என்ன என்பது குறித்து இன்னும் தெரியவில்லை. இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சலாம். குட் மேன். என்ன பேர் உங்க பேரு? வசந்த் சுப்ரமணியன். வசந்த் சுப்ரமணியம். ஓகே, இன்னைக்கு இருக்க ஃபார்மேட்ல அல்லது பழைய ஃபார்மேட்ல எது பிடிக்கல? அவ்வளவுதான். the way we present ourselves என்னதான் காஸ்டியூம் மாறினாலும் அதே ஸ்டிஃப் பாடி லாங்குவேஜோட அந்த குறிப்பிட்ட ஒரு ஃப்ரேம்க்குள்ள தான் நாங்க வந்து அடங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஃப்ரேம் கொஞ்சம் வைடரா இருக்கலாம்ங்கறீங்களா? எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கலாம். ஒரு சில குறிப்பிட்ட இப்ப பார்கோ பிரசன்ட் பண்றோம்னா மட்டும் தான் நாங்க நடக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. ஒரு நேச்சுரல் கம்போசிஷனோட நாங்க ரொம்ப ஸ்டிஃபாலாம் உட்காராம கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா உட்கார மாதிரியான ஒரு ஃப்ரேம் இருக்கு. ஆமா, நாங்க கொஞ்சம் இப்படி அசஞ்சு உட்கார்ந்தாலும் இல்லமா உட்காருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் தான் இன்னைக்கும் தொடருது. ஓகே, அப்ப நியூஸ் ரிலாக்ஸா பிரசன்ட் பண்ற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிக்கலாம். ஓகே, இவங்க வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக நீங்கள் கேட்கல, உங்களுக்கு இவ்வளோ சுதந்திரம் கொடுக்கணுமா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். வாட் எவர் யூ சே, நீங்கள் மாடர்ன் பீப்புளாக இருக்கலாம், உங்களுக்கு நிறைய டெக்னாலஜி ஃபெசிலிட்டிலாம் இருக்கலாம். ஆனால் அப்படிலாம் இருந்தாலும் இந்தந்த ஃபார்மெட்டை தூக்கக்கூடாது அப்படின்னு எதை நினைக்கிறீங்க? சுவாதி கொலை வழக்கு அது மாதிரி ஒரு நியூஸ் கண்டென்ட்லாம் வரும்போது எல்லா சேனலும் அதை ரிப்பீட்டடாக எதுக்குனே வந்து வன்முறை வந்து அது வந்து ஒரு வன்முறையான நிகழ்வு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா வெரி சென்சிட்டிவ் ஏஜ் குரூப். இட் இஸ் பிட்வீன் 18 to 25 ஆர் வாட் எவர் இட் மே பி. இது நிறைய வரும்போது இட் இஸ் பிகமிங் அ ஒயிட் நெகட்டிவ் பப்ளிசிட்டி. இதுக்கெனவே இது மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம அறியாமையே அவங்கள ஊக்குவிச்சு வேலை வெட்டி இல்லாமல் என்ன பண்ணன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இன்னும் மேலே வன்முறையில் ஈடுபடுறதுக்கு ஒரு மூர்க்கமான மனநிலையை வந்து வெளிவட்டாரம் உண்டாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து மறுக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி உள்ள கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சமயத்தில் மட்டும் இது பண்ணிவிட்டு அதை ரொம்ப ரிப்பீட்டடாக பண்ணால் இட் இஸ் பிகமிங் அ வெரி ஆக்வர்ட் சிச்சுவேஷன். ஒரு அசாதாரணமான சூழலை வெளியில் இருக்கக்கூடிய சாதாரணமானவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக கொண்டு போகிற ஒரு வேலை நடக்குது அப்படின்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறார். சென்சேஷன், மேக்கிங் சென்சேஷன். பிகாஸ் அந்த சம்பவத்தோட சென்சேஷனை பப்ளிக் கிட்ட அப்படியே வச்சுக்கணும் அந்த வைபை. அடுத்த நாள் நியூஸ் கேரி பண்ணும்போது இந்த நியூஸ் தானே நேத்து வந்துச்சு, இதோட விளைவு என்னங்கிறது. பட் ஆனால் அது நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணாதான் அவர் கேட்குறாரு. எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கப்ப நாளைக்கு சொல்லி ரீகால் வேலையில் டாப் ஆஃப் மைண்டில் அது இருக்கும். பட் அதோட அடிப்படை வந்து அதுதான். நாளைக்கு ரீகால் பண்ணும்போது அந்த விஷயத்தோட தாக்கம் வந்து கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்க கூடாதுங்கிறது தான் அதை வந்து அந்த அளவுக்கு கொண்டு போறதுக்கான காரணம். நெகட்டிவ் இருக்குங்கிறதுக்காக அதை நீயே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்குங்கிறது அவருடைய கேள்வி. ஏன்னா அது நெகட்டிவ்னு சொல்றதுக்காக, அது தவறுன்னு சொல்றதுக்காக. ஓகே, இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு நடந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இதை கவனிங்க, இதை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்றது. அதாவது செய்திகள் வந்து புதுசா எதுவுமே உருவாகலைங்க. 100 வருஷமா ஒரே செய்தி தான் இருக்கு. ஊடகங்கள் அதிகமாக இருக்கு. இப்போ ஒரு 2 குரூப்புக்கு நடுவில் ஒரு சண்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சண்டை காலங்காலமாக எங்கெங்கேயா நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் இப்போ ஊடகங்கள் அந்த குறிப்பிட்ட ஊருக்குள்ளே போய் அந்த சண்டையை திரும்ப இந்த குரூப்புக்கும் இந்த மாதிரி இந்த ஊரில் அடிச்சிட்டாங்கிறப்ப மற்ற ஊர்களுக்கெல்லாம் அது பரவ ஆரம்பிக்கும். இது கெட்ட விஷயம், இதை கவனிங்க, இதை விட்டுட்டு போயிடாதீங்க, இதுதான் இங்கே சமூகத்தில் நடந்துட்டு இருக்குது, இதை பார்க்காம நீங்கள் போகிறதுல வந்து எந்த பிரயோஜனம் இல்லை, இதை பாருங்க, இதை பெருசாக பாருங்க, இதை தீர்த்துட்டு போங்க அடுத்த அடி, அவ்வளோதான். அது தீர்வு. ஒருவேளை நீங்கள் எல்லாருமே பார்க்கும் பொழுது தீர்வுக்கு வழி வைக்காம அது தீ வைக்கிற மாதிரில இருக்கு. தெரியாத ஆளெல்லாம் அதுக்குள்ள வராங்களே. அணைக்க முடியல, சின்னதா புகைஞ்சிட்டு இருக்குது. அப்படியே விட்டு அது என்னைக்காவது பெரிய புகையா வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொழுந்து விட்டு எரிஞ்சுதுன்னா உடனே அணைப்போம். 60s 70s ஏகப்பட்ட ஜாதி கலவரங்கள்லாம் நடந்திருக்குது. அதுக்கெல்லாம் வந்து அப்போ வந்து எந்த விஷுவல் மீடியாவும் இல்லை. ஆனால் வந்து அது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பரவுச்சு. ஸோ ஒரு கெட்ட விஷயங்கிறது
பரவணும்னு இருந்துச்சுன்னா ஈஸியா பரவும். அதுக்கு ஊடகங்கள் இல்லை. நீ பார்க்கணும், நீ பார்த்து அதை தடுக்கணும்னா அது பெருசா நான் காட்டுவேன், அவ்வளவுதான். நீங்க பெருசா காட்டுறதுனால மக்களோட மனோபாவமும் எப்படி மாறிடுச்சுன்னா சார், இன்னைக்கு இந்த கொலை வழக்கோ இல்லை இந்த ஒரு பிரச்சனையோ பெரிய விஷயம், அது 6 மணி நேரம் இன்னைக்கு நான் வந்து பிரேக்கிங் நியூஸில் போட்டு டிஸ்கஷன் பேனலை வச்சு பேசி முடிச்சிடுறேன். அதே ஒரு 4 நாள் ஆயிட்டு இருக்கும். அடுத்த ஒரு பெரிய விஷயம் வந்தோன்னா அடுத்த நெகட்டிவ் ஸ்டோரியை நான் பெருசுப்படுத்துறேன். அப்போ இந்த விஷயம் வந்து என்ன முடிவு ஆச்சுங்கிறது அப்படியே எல்லா சேனலும் அதை விட்டுடுறோம். இல்ல So, மக்களோட மனோபாவமும் என்ன ஆயிடுச்சுன்னா, மக்களோட மனோபாவம் மாறிக்கிட்டே இருக்கு. நான் அதன்னு சொல்ல, அவர் சொல்றதுல ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு வந்து நீங்க ஊருக்கு ஊர் ஜாதி கலவரம் நடந்துகிட்டு இருந்தது, இன்னைக்கு வந்து சேட்டலைட் வந்து இது குறைஞ்சு உடனடி அட்ரஸ் பண்றாங்க. தவறு, இதை விடாதீங்க, இதை பாருங்க, இது தப்பு தப்பு தப்புன்னு தான் பேசுறாங்க. இருக்கலாம் சார். அதுக்குன்னு ஒரு அந்த இன்டென்சிட்டி தான் நாங்கள் குறைச்சிக்க சொல்கிறோம். அது பண்ணவே கூடாது, மீடியாவில் சொல்லவே கூடாதுன்னு சொல்ல வரல. அதை இன்டென்சிட்டியை அதிகப்படுத்துறதுனால திரும்ப 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 அதை தப்பை செய்ய தூண்டுறதுக்கு இல்ல. அதுதான் இப்ப நீங்க ரியாலிட்டியை கணக்கெடுத்துங்களேன். 60-70களில் இருந்த அளவுக்கான ஜாதி கலவரம் இப்ப இல்ல. ரைட்டா? மீடியா இப்ப இல்ல. இந்த டிவி காரங்க போய் 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 ஊருக்கு ஊர் சொல்ல மட்டுமே காரணமாக இல்லம்மா. 60 அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க அதாவது 60-70களில் அதுவா பரவிச்சு போச்சு வந்துச்சுன்னீங்க. இப்போ வந்து அந்த ஜாதி கலவரங்களை உள்ள வந்து ஒரு சேட்டலைட் மாதிரி ஒருத்தவங்க போறப்போ அதை திரும்ப திரும்ப சொல்றப்ப எல்லாருடைய காதுக்கும் போகுது. 4 பேர் தப்புன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அது இன்னொரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. அது எப்படி நெகட்டிவா இருக்கும்? ஸோ இதில் வந்து இது மாதிரி ஒரு செய்தியை அடிக்கடி நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணும்போது என்ன ஆகிடுறதுன்னா, காமன் மேனில் எல்லாருமே ஒரு விஷயத்தை பற்றி தே ஆர் ஃபார்மிங் தேர் ஓன் ஒப்பீனியன். இப்போது சுவாதி கொலை வழக்கில் வந்துட்டு அவனை when he got into his சூசைடா இல்லையா அப்படிங்கிற ஒரு இது வந்து இங்கே எய்ம்ஸ் டாக்டரை கூப்பிடணுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் முடியெல்லாம் போனால் கூட சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆட்டோ ஓட்டுநர் முதற்கொண்டு சொல்லக்கூடிய சூழ்நிலை என்னென்னா, பாருங்கள் அவனை அனாவசியமாக அடிச்சு கொண்டுட்டாங்க, இவங்க வந்து தப்பான ஆளை பிடிச்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க. See, it lead to lot of public opinion. Everybody in the society is becoming a judge of their own. இல்ல அதுல என்ன தப்பு இருக்கு? சரி, அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, அதுதான் வந்து வன்முறைக்கும் மேலும் நடக்கிற சம்பவத்துக்கு வந்து மிகப்பெரிய விளைவுகள் சம்பவத்துக்கு வந்து டெஃபினட்டா வந்து அது வந்து வழிவகுக்கிறது. ஒரு 24 hours நியூஸ் சேனல்ஸ் வந்து ஒரு 8-10 வருஷம் கிட்ட ஆச்சு. இப்போ இந்த மாதிரி திருப்பி போறதுனால ஒரு மிகப்பெரிய விளைவுகள் வேற ஏதாவது ஏற்பட்டிருக்கு? இல்லம்மா, இன்னைக்கு வந்து நிறைய நம்ம ஒப்பீனியன் தானே சார் வெளியே வருது. பப்ளிக் தன்னுடைய ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி பேசுறதுல என்ன தப்பு? அது ஒரு மிஸ்லீடிங். நாளைக்கு வந்து இல்ல ஒரு போலீஸ் அத்தாரிட்டிஸ் மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்காது, ஜுடிஷியரிக்கு மேல போனா நம்பிக்கை இருக்காது. கடைசியில் நேர்மையா ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிற ஒரு போலீஸ் அத்தாரிட்டிஸும் ஒரு ஜுடிஷியரியும் இது மாதிரி they can't work under with so many critics. எல்லாத்தையும் கான்ஸ்பிரசியாவே பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த சிக்கலை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க, அவ்வளவுதான். சார், அவர் சொன்னாரு லா அண்ட் ஆர்டர் பத்தின தப்பானது, காவல்துறையை பத்தி தப்பான டிரான்ஸ்பரன்சி இல்ல இந்த இடத்துல. அந்த வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரக்கான முயற்சியில மட்டும்தான் ஊடகம் ஈடுபடுதே தவிர மக்களோட ஒப்பீனியன் மேல எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஓகே, இந்த டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வருது இவங்களுடைய சோஷியல் அண்ட் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த நியூஸ் அப்படியே போயிடும். அந்த சென்சேஷன் நீங்க அடுத்தடுத்து போயிட்டீங்க. சார், இந்த டிபேட்டை கண்டினியூ பண்ணல. நீங்க இந்த டிபேட்டை கண்டினியூ பண்ணல. பாயிண்ட் நம்பர் 1, ஒரு நெகட்டிவ் நியூஸை நீ தொடர்ந்து போடுறது மூலமா நெகட்டிவான விளைவு ஏற்படும் நீங்க சொல்றீங்க. இல்ல, அது மக்களிடம் கருத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. மக்கள் ஆளாளுக்கு கருத்து சொல்லக்கூடாதுங்கிறீங்க. ஏன் சொன்னா என்னங்கிறாங்க. அப்படி சொல்லுவதன் மூலமாக எல்லாத்தையும் நெகட்டிவா பார்க்கிற எதன் மீதும் நம்பகத்தன்மையற்ற ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி விடுகிறீர்கள்னு நீங்க சொல்றீங்க. அவங்க அப்படி சொல்றாங்க. இல்ல, when there is no transparency, நான் அந்த டிரான்ஸ்பரன்சியை உருவாக்குறதுக்காக தொடர்ந்து கேள்வி வைக்கிறேன். மீடியா வேற என்ன பண்ணும்? ஒரே விஷயத்தையே அரை மணி நேரம் அதை ரொம்ப பெருசு பண்ணி அதனுடைய தொடர்ந்து இதை எடுத்து அதை ரொம்ப அப்படியே எடுத்துட்டு போகும்போது ஒரு நல்ல விஷயத்த யாராவது கரெக்டா நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில் வாழ்றோம். நம்ம மன்னராட்சி கீழே இல்லை. நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, அப்படியே வந்து மக்களுக்கு எந்த கருத்தையுமே வந்து வெளியே அவங்களுக்காக ஒரு கருத்தே இருக்கக்கூடாது. அரசு என்ன சொல்லுதோ இல்லை மன்னராட்சியில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதில் மூக்க நுழைக்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு திங்கிங் வரக்கூடாது, இல்லை அதை கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி இருக்குது. அது இல்லை. ஊடகம் வந்து அதுதான் செய்யுது. மக்களுக்கு என்ன கேள்வி வருதோ அதை தான் நம்ம கேட்குறோம். நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், வண்டியில் போகும்போது வந்து நமக்காக மட்டும் வண்டி ஓட்டக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற சைடில் பின்னாடி வரவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஓட்டணுங்க. அதே தான் ஊடகமும். நம்ம ஒரு நியூஸ் ப்ரெசென்டராக இருக்கணும், இல்லை ஒரு செய்தியாளராக இருக்கிறவங்க வந்து எல்லாருக்காகவும் தான் திங்க் பண்ணணும். பாதிக்கப்பட்டவனோட ஆங்கிள்லேருந்து, யார் பாதிச்சாங்களோ அவங்களோட ஆங்கிள்லேருந்து, பொதுமக்கள் சும்மா பார்க்குறவங்களோட ஆங்கிள்லேருந்து, ஒரு செய்தியாளர்னா ஒரு சமூக ஆர்வலர்னு சொன்னீங்க, அந்த ஆஸ்பெக்டில் இருந்தும் சேர்த்து தான் பார்க்கணும். நம்ம ஒரு 5 முனையாக பார்த்து தான் ஆகணும்.
வெல்கம் பேக் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா பவர்ட் பை சென்னைஸ் மென்ஸ் அண்ட் விமென்ஸ் பிரீமியம் வியர் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள், இரண்டு தரப்பிலும் செய்தி வாசிப்பாளர்கள் அல்லது நியூஸ் பிரசன்டர்கள். நீங்க ஒரு விஷயத்தை ஏன் ஊதி ஊதி பெருசாக்குறீங்க அப்படின்றாங்க. அப்பதான் அது மக்கள் கிட்ட போய் சேரும். இதுல என்ன தப்பு இருக்குன்னு நாங்க கேக்குறோம். அதுக்கு உங்க சைடுல இருந்து இன்னும் பதில் வரல. நீங்க ஏன் வந்து அந்த விஷயத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. எந்த அளவுக்கு ஒரு நியூஸை எக்ஸ்டெண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு அதோட சொல்யூஷனையும் நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் போடுறோம். அங்கதான் அவங்க சொன்னாங்க அப்ஜெக்டிவ். இந்த மாதிரி ஊதி ஊதி பெருசாக்குறதோட அப்ஜெக்டிவ் வந்து டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணுறோன்னு. அது நல்ல நோக்கம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஊதி பெருசாக்கின எந்த விஷயத்துலையுமே முடிவே நீங்கள் கொண்டு வரலையே. கிரியேட்டிங் நியூஸ் இஸ் அவர் எய்ம். ஒரு விஷயத்தை நியூஸாக மாற்றணும். ஒரு தலைவர் ஒரு விஷயம் பேசினார்னா வாண்டடாக போய் எதிர்கட்சிகிட்ட போய் அவர் இதை பேசியிருக்கிறாரு, நீங்கள் இதுக்கு என்ன கருத்து சொல்கிறீங்க, 2 விண்டோவில் போட்டு ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணி பண்ணுறது தான் நியூஸ் பண்ணுறது. மக்கள் அது மூலமாக சிந்திக்க வச்சோமா, அதுதான் இன்றைக்கி இருக்கிற ஊடகத்துடைய மிகப்பெரிய வெற்றி. அது மூலமாக மக்கள் 4 அங்குலத்தில் சிங்கணும், 4 ஒரு கோணத்தில் சிந்திக்கணும். அவனுக்கு சிந்திக்கிற விஷயத்தை நாங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு தடவையும். நீ இதை யோசி, அதை யோசி, இப்படி நடக்குதுன்னு சொல்யூஷன் கொடுக்குறதுக்கு எங்களால் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன விஷயத்தை ஊதி ஊதி பெருசாகும் போது புலன் விசாரணை கோணமும் மாறுபடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். மக்களை திங்க் பண்ண வைக்கிறதே பெரிய வெற்றி. போலீசார் வந்து நீங்க ஒரு சின்ன விஷயத்தை பெருசுபடுத்த போலீசாருடைய கோணம் மாறுபட்டு நீதியே வழுவதற்கு அல்லது மாறுபடுவதற்கு சான்ஸ் இருக்கு. இல்லை சார், அப்படிலாம் இல்லை. நீங்கள் யார் என்ன சொல்லியிருந்தாலும் ஜுடிஷியரி என்ன கரெக்டாக பண்ணுமோ அதான் பண்ணுவாங்க. அது இல்லை. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று அதை ஊதி பெருசாக்குறாங்க தவறுன்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் அதை ஊதி பெருசாக்கலைன்னா அல்லது அதை 10 பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கலைன்னா என்னங்கிற ஒரு ஏரியா பற்றி நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் 10 டைமென்ஷன் இருக்குது. மீடியா 10 டைமென்ஷன் சொல்கிறப்ப தான் 10 டைமென்ஷன்லையும் அது சம்மந்தப்பட்ட விவாதங்கள் நடக்குது. மீடியாவினுடைய வேலை என்பது ஒரு சமூக விவாதத்தை உருவாக்குவது தான். உள்ளுக்குள்ள ஒரு பதபதப்பை உருவாக்குறது, இல்லாட்டி அலுப்பு தட்டும் அளவு ஒரு செய்தியை சொல்றது, இல்லாட்டி ஒரு பெரிய வன்முறையை தூண்டக்கூடிய அளவு ஒரு என்ன சொல்றது, அது வதந்தியை பரப்புற அளவுக்கு ஒரு இதை கிளப்புறது. இதை தவிர வேற என்ன உங்களுடைய திரும்ப காட்டும் நியூஸ் சாதிச்சிருக்கு? பாசிட்டிவா என்ன பண்ணிருக்கீங்க? சரி, நான் நெகட்டிவா சொல்றேன் இல்லையா, நீங்க பாசிட்டிவா ஒன்னு சொல்லுங்க. ஜிஎஸ்டி பற்றி ஒரு 1000 கோடி 1200 கோடி ரூபாய்க்கு நமக்கு சப்சிடி கட் பண்ணிட்டாங்க மண்ணெண்ணெய் இதுல எல்லாம். இது எல்லாமே வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். நியூஸ் சேனல்ஸில் செய்தி போடுறோம், அதை பற்றின டிபேட் இருக்கு, ஆனால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணலாம்னா வேற வழியே இல்லை, கட்டாயப்படுத்தி பார்க்கறாங்களா. நீங்கள் பார்க்கலங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? இல்லை, நாங்கள் சொன்னது என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி அந்த வழக்குகளை எல்லாம் வந்து பெருசுபடுத்தி அதில் தான் நீங்கள் மக்களை பழக்கப்படுத்துறீங்க. சார் ஒரு நிமிஷம் சார், என்ன பண்ணாலும் நீங்கள் குற்றவாளியாகவே பார்த்தா எப்படி? ஜிஎஸ்டி பற்றின டிஸ்கஷன் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் பார்க்கலங்கிறாங்க. எல்லா நியூஸ் சேனலும் பண்ணாங்க. ஓகே, ஆனால் நீங்கள் சொல்ல மாதிரி ரிப்பீட்டடாக போடல. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க காரணம்னா, நான் அதை ரிப்பீட் பண்ணால் நீ பார்க்க மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி நான் அதை பண்ணுறதுங்கிறாங்க. இப்போ அதுதான் குழப்பமாக இருக்குது. நான் ஒரு தடவை பண்ணதே நீங்கள் பார்க்கல. மக்கள் வந்து இதை தான் விரும்புகிறாங்க. ரியாலிட்டி அதான். நீங்கள் நம்ம ஆடியன்ஸ் யாரு? எல்லா விஷயத்தையும் கவர் பண்றோம். நீங்க நெகட்டிவா ஏன் அது அழுத்து போகலையா, அதை ஏன் பத வைக்கிறீங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கான ஆன்சர் தான் பார்க்கல. நமக்கு வந்து பார்க்கறாங்க பார்க்கலங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம செய்தியை கொண்டு சேர்க்கிற பணியில தான். வெரி சிம்பிள். ஜிஎஸ்டி மசோதா இப்ப என்ன சொல்லுது? இல்ல அதுல எந்த டிபேட் நல்லா இருந்துச்சு? இல்ல சார், நம்ம ஒரு நிமிஷம் ஸ்ரீவித்யா வெயிட். ஜிஎஸ்டி பத்தி எல்லா சேனலும் டிபேட் பண்ணிருக்காங்க, ரைட்டா? நீங்க பார்த்ததுல யாரோட டிபேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? நார்த் நீங்களே பார்க்கல. அப்புறம் நியூஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இருக்கீங்க, 15 வருஷமாக இருக்கேன்னு சொல்கிறீங்க. நியூஸ் தான் உங்கள் மூச்சு எல்லாம் சொல்கிறீங்க. நீங்களே தானே பார்க்கல. அப்புறம் பார்க்காத ஒன்றத்தை பண்ணி என்ன யாரும் இல்லாத கடையில் அவங்க எப்படி டீ ஆற்ற முடியும்? ரியாலிட்டியில் இதில் எல்லாருமே தப்பு இருக்குல்ல, அதையும் நம்ம பொறுத்துக்கணும்ல. மீடியாவும் வேணுன்னே சென்சிடைஸ் பண்ணுறதுங்கிறத நான் மறுக்கலை. ஆனால் நல்ல விஷயம் சொன்னால் கேட்கறதுக்கான சூழ்நிலையில் நம்ம இல்லைங்கிறதையும் நம்ம இன்னொரு பக்கம் பார்க்கணும். லெட் மீ கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, வெயிட். பரபரப்பாக அடிக்கடி 2 விஷயம் பேசப்படுது இப்போ. ஓகே, டிஆர்பி மெயின் மேட்டர் தான். டிஆர்பிங்கிற ஒரு வார்த்தை தான் அதிகமாக பயன்படுத்தப்படும். முன்னாலாம் கூட சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்னு காட்டுறப்போ ஒரு ஜோல்னா போய் போட்டு ஒரு சீரியஸான மனுஷன் டக்குன்னு ஒரு கேள்வி கேட்பான். அப்படியே ஆடிடுவார். அந்த யார் அந்த பக்கத்தில் கேள்வி எதிர்கொள்கிறாரோ அவர் நடுங்கி போகிற மாதிரி அந்த கேள்வி காட்டுறப்ப. ஆனால் இப்போ காட்டுறப்ப எப்படி காட்டுறாங்கன்னா ஒரு கேரக்டர் வெளியில் மைக்கெல்லாம் தூக்கிட்டு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஓடுவாங்க, நியூஸுக்கு அலைகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் தான் காட்டப்படுது. ஓகே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக கோபம் இருக்கத்தான் செய்யுது. அதாவது முன்ன எப்படி அரசு எமோஷன் காட்டாமல் நியூஸ் படிக்கணும் அப்படிங்கிறது முன்ன எப்படி மரபாக இருந்ததோ, இப்போ வந்து எங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. இந்த கமர்ஷியலைஸ்டு சுச்சுவேஷனில் நாங்கள் சர்வைவ் பண்ணுற ஒரு நிலைமையில தான் இருக்கோம். இதை வந்து எக்ஸ்ட்ரீம்லி நாங்கள் வந்து நியூஸை கலையிற மாதிரி சித்தரிக்கும் போது எங்களுக்கு கோபம் வரத்தான் செய்யுது. ஏன்னா நாங்கள் பரபரப்பு கலையிற ஒரு ஒரு
துச்சப்படுத்தப்பட்ட ஒரு ஜீவனாக தான் எங்களை சித்தரிக்கிறாங்க. அதையும் தாண்டி நாங்கள் இந்த கோட்பாட்டுக்குள்ளே, இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வரது கிடையாது. நாங்கள் சந்திக்கிற சேலஞ்சஸ், ஒரு நியூஸை வந்து எடிட்டோரியல் டெஸ்க் வந்து எப்படி ஒரு கோணத்தில் எடுத்துகிட்டு போகிறது, ஒரு செய்தியாளனா தனிச்சு ஒரு ஜேர்னலிஸ்ட் சர்வை பண்ணக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு கிடையாது. நிச்சயமாக கோபம் வருது தான். இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட்டரோ வேறு நியூஸ் ரீடராக இருக்கலாம், ஒரு ரிப்போர்ட்டர் ஃபீல்டில் போயிட்டு ஒரு நியூஸை வந்து எடுக்க போகிறாங்க, ஒரு பெரிய பொலிட்டிஷியனோட பைட் எடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அவங்க ஒரு இடத்துல இருந்து அதை எடுக்கிறதுக்கு ஓடணும். அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் சேனல் மூலமாக நீங்கள் இதை ஃபஸ்ட்டு எடுத்து கொடுக்கணுங்கிற கட்டாயம் இருக்கும். அந்த இடத்த அதை அவங்க நோக்கி ஓடுவாங்க. அதை நீங்கள் வந்து கேவலமாகவோ கிண்டலாவோ பார்க்குறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது. ஸோ எனக்கு அந்த தலைவர் போகிறதுக்குள்ள நான் ஓடி போய் அந்த பைட்டை எடுத்து ஆகணுங்கிற கட்டாயம். ஓகே, அந்த ஓட்டத்தை கிண்டலாக காட்டுறது வந்து ரொம்ப தவறு. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அம்பத்தூர் மண்டல மக்களை போய் பார்க்குறக்கா போயிருந்தேன். உள்ளாட்சி தேர்தல் வரதுக்கு அதுக்கப்புறம் தள்ளி பேசது ஓகே. அப்போது அங்கே இருக்கிற மக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீடெல்லாம் இடிச்சு போட்டாங்க, இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக காட்டி பெரிய சென்ஸாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்லாம் என்கிட்ட பேசுகிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது அவர் எவ்வளோ நாலேஜாக பேசுகிறாரு பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாமரன் தான் என்ன ஒரு விண்டோவில் வச்சுக்கிட்டு இந்த வீடு இடிஞ்சதெல்லாம் இன்னொரு விண்டோவில் காட்டுங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது. அதாவது டிவி மேலே அந்த மேலே ஒரு நாலேஜும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான செய்தி, ஒரு ஏரியாவில் அவங்களுக்கு தேவையான செய்தி வந்து இன்னொருத்தவங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். அவங்க வந்து உதாசீனப்படுத்தி பேசலாம். அப்படிங்கும்போது ரோட்டில் ஒருத்தர் மைக்கு நிப்பாட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் இந்த ஏரியாவில் அப்படின்னா, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, உனக்கு கேட்குற வேறு வேலையே இல்லையா, கிளம்பு இது எங்கள் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அது கேட்கும்போது உண்மையிலே நமக்கு வந்து ரொம்ப வலிக்கும் தான். நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தர் விஷயத்தை வந்து வெளியில் காட்ட போகிறோம், அவங்களுக்கான கொடுமைகள் வந்து வெளியில் காட்ட போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஏகப்பட்ட கெட்டது சொல்லலாம், பட் சின்ன சின்ன நல்லதுகள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அது சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படும் போது இந்த மாதிரி உதாசீனப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நிறைய மீம்ஸ்லாம் வந்து ஏகப்பட்ட கிண்டல்கள் சொல்லுவாங்க. வடிவேல் தனியார் இருக்கும்போது வந்து கேட்க மாதிரி, அம்மா உனக்கு எவ்வளோ தரணும் 250ங்க, உனக்கு எவ்வளோ தரணும் 250 அப்படிம்பாங்க. அதே தான் மீடியா சேனல்ஸ் மத்தியில் வச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து என்ன கேட்டாலும் அதை தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சு நிறைய மீம்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வேதனையாக தான் இருக்கும். இல்லை, சமீபத்தில் ரீசெண்ட் ஃபிலிம்ஸில் அதிகமாக மீடியா கிண்டல் பண்ணப்படுது. இப்போ ஆண்டவன் கட்டளை படத்தில் வந்து அதாவது அரசியல்வாதிக்கு அடுத்து அதிகமாக கிண்டல் பண்ணப்படுறது இப்போ மீடியா தான். நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிறதுனால நான் கேட்குறேன், அது உங்களை ஹர்ட் பண்ணுதா அல்லது உங்களுக்கு கோபம் வருதா? தட்ஸ் வாட். இந்த பொருட்டை கொடுங்க. கண்டிப்பாக கோபம் ரொம்பவே அதிகமாகவே வரும். சில சமயம் ரொம்ப வருத்தமாக இருக்கும், யாருக்காக கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒரு அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஒரு அரசியல்வாதியோட பைட் எடுக்கிறோம், ஏர்போர்ட்லேருந்து வராரு, காருக்குள்ளே ஏறாரு, சில டைம் அவர் பைட் கொடுக்க கூட அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த நேரத்தில் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு ஏதாவது ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த சம்பவத்தை பற்றி ஏதாவது ஒரு பைட்டாவது எடுக்கணும். அப்போ வந்து நம்ம அங்கே கேள்வி கேட்கும்போது அவர் ஊடகத்தை இந்த கேள்வி நீங்கள் வேற யார்கிட்ட கேட்க முடியுமா அப்படின்னு அலட்சியப்படுத்திடுவார். அந்த அலட்சியத்தை எடுத்துகிட்டு வந்து அதை மீம்ஸாக போட்டுடுவாங்க. ஆஃபீஸை விட்டு வெளியில் கிளம்பும்போது கண்டிப்பாக டிஆர்பி அப்படிங்கிற மைண்ட் யாருக்குமே இருக்காது. அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு வேறு ஆட்கள் இருப்பாங்க. பக்காவாக நம்ம போகிறத எவ்வளோ நல்லா கொடுக்குறோம், அதில் யார் வரும்போது எவ்வளோ ப்ரெசன்டேஷனாக இருக்கும், அதுக்கிடையில் உள்ள சிக்கல்கள் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு ரிப்போர்ட்டருக்கு டிஆர்பி அப்படிங்கிற மனநிலை ஸ்பாட்டில் கண்டிப்பாக இருக்கவே செய்யாது. ஓகே, எதுக்கு நான் இதை கேட்குறேன்னா, சமீப காலமாக இந்த 2 வார்த்தை ரொம்ப அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. ஒன்று டிஆர்பி, இன்னொன்று ஓட் பேங்க். ஆனால் இது ரெண்டுமே பீப்புள் ரெப்ரசன்டேஷன். டிஆர்பிங்கிறது எவ்வளோ பேர் மக்கள் அதை விரும்புகிறாங்கிறது தான் டிஆர்பி. ஓட் பேங்க்ங்கிறது அந்த குறிப்பிட்ட கட்சியோ அல்லது அந்த குறிப்பிட்ட அரசியல் தலைவரையோ மக்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறாங்க அப்படிங்கிறது. அது ஒரு ஜனநாயகத்துடைய இன்னொரு குறியீடு தான். ஆக்சுவலாக எப்படின்னா, சின்ஸ் இதுவும் மீடியாங்கிறதுனால இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். டிஆர்பி அப்படிங்கிறது ஆஃப்கோர்ஸ் கட்டாயமாக இங்கே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். டிஆர்பிக்காக ஒன்றுமே ஒரு டெலிவிஷன் சேனல் பண்ணுறதுன்னு சொன்னால் அதை விட போய் ஒன்று இருக்க முடியாது, இந்த டெலிவிஷன் உள்பட எந்த டெலிவிஷனாக இருந்தாலும். ஆனால் டிஆர்பிக்காக வேலை பார்க்குறது அப்படிங்கிறது எப்படின்னா, பரீட்சைக்காக படிக்கிற மாதிரி படித்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக படிப்பான ஒழிய பெரிய ஆர்வத்தோடலாம் பண்ண மாட்டாங்க. அந்த பரீட்சைக்காகவே படிக்கணுங்கிறதுக்காக படிக்கிற பையன் கூட தனக்கு ஆர்வமான ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஒரு மீடியாவுக்குள்ள மெஜாரிட்டி அப்படி தான் இருப்பாங்க. அது டிஆர்பியாகவும் அது வெளிப்படலாமே ஒழிய அவன் செய்யக்கூடிய விஷயத்தின் பின்னணியில் நான் இதை செய்யணும் அதை செய்யணும் அதை செய்யணும் ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த ஓடல் தெரியாது. ஓகே, சினிமா வந்து வசூலுக்காக தானே எடுக்கப்படுது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு மெசேஜ் நான் சொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறதா. கடைசியில் சினிமாவும் ஃபைனலி அதுதான். நீங்கள் வந்து சினிமாவே வந்து வசூலுக்காக தான் செய்யப்படுது அப்படின்னா அதுலேயும் டிஆர்பியை மட்டுமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. அது பப்ளிக்கோடைய வியூ. ஆக்சுவலாக இப்போ ஊடகம் அப்படிங்கிறது பல வடிவங்கள் எடுத்துருக்கு. நீங்கள் இதுக்குள்ளே ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இதோட பேரலாக இன்னொரு ஷோவை நகர்த்திட்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னா, எவால்யூஷன் ஆஃப் நியூஸ் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. அரசுக்கு நெருக்கமானவர்கள் மட்டுமே அல்லது அதிகாரத்திற்கு நெருக்கமானவர்கள் மட்டுமே செய்தி ஆசிரியராக இருக்க முடியுங்கிற இடத்துலேருந்து தொடங்கி இப்போ இவங்க டெஸ்கில் உட்காந்துருக்க பசங்களாம் 27-28 வயசுலாம் வந்து டெஸ்கில் உட்காந்துறாங்க. ஆனால் அப்போ டெஸ்கில் உட்காரதுக்குன்னே ஒரு பெரிய வயசு இருக்குது. அந்த வயசு வந்தால் தான் முடியும். அப்போ மக்களின் பிரதிநிதிகளாகத்தான் இவங்க போய் உட்காந்துருக்காங்க. ஆனால் மக்கள் அதனால தான் இவங்களை கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எதிராக மீம்ஸ் வந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக குறைபாடுகள் வந்தாலும் சரி, இது உரிமையின் பார்ப்பட்டு நடக்கிறது. டோன்ட் கெட் ஹர்ட். அது உரிமையின் பார்ப்பட்டு நடக்குது. உன்னை கேட்க எனக்கு ரைட்ஸ் இருக்குது. அத்தனை லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற ஒருத்தரை கேள்வி கேட்குற அதிகாரத்தை மக்கள் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க. நீங்கள், நான், எல்லாரும். ஸோ டோன்ட் கெட் ஹர்ட். அது ஒரு உரிமையின் அடிப்படையில் வரக்கூடியதான். ஏன்னா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்குள்ளே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ரொம்ப கஷ்டம் தான் வர்றது. ஆனால் இன்றைக்கி நிறைய தமிழ் பசங்கள்லாம் உள்ளே உட்காந்துருக்கீங்க. மதுரையிலேருந்து ஒரு பையன் வந்து உட்காந்துருக்காரு, திருச்சியிலேருந்து ஒரு பையன் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ வெகுஜன மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் உள்ளே வந்துட்டீங்க.
அப்போ வெகுஜன மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அவசியமான விஷயத்தை அவர்களுக்கு புரியக்கூடிய மொழியில் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. கிளாசிக் கிச்சன் வழங்கும் 21,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் இந்த பக்கத்தில் உங்கள் சீனியர் ஒருத்தருக்கு தான் கொடுக்க போகிறோம். ஒரு 3 முக்கியமான கன்ஸ்ட்ரக்டிவ் டிபேட் இந்த ஷோக்கில் அவர் தான் எடுத்துகிட்டு வந்தார். அது பாப்புலிஸ்ட் வியூ, அதாவது மக்கள் நிறைய பேருடைய கேள்வியாக இருப்பதை அவர் முன்வச்சார். திருபடி அவர்களுக்கு இந்த பரிசை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஐ வுட் லைக் டு கம் அப் சம் ஆஃப் த ஜூனியர்ஸ் ப்ளீஸ். வாங்க வாங்க வாங்க, ஒரு 2-3 பேர் வாங்க. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன் சார், தேங்க்யூ. திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு எல்இடி டிவி பரிசு. ஆக்சுவலாக இந்த பரிசை நான் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். எந்த பந்து வீசினாலும் சிக்ஸருக்கே இந்த பொண்ணு அடிச்சுது. வாங்கம்மா. இக்கட்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஷி ஹேஸ் அன் ஆன்சர், இட்ஸ் a valid ஆன்சர். வாழ்த்துக்கள். உங்கள் பேர் என்ன? என்னம்மா? ஆஷ்லி பி ஜாய். வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெஸ்ட் விஷஸ்மா. ஜாய். திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் பரிசு. இதுக்கு வந்து 2 ரீசனுக்காக. ஒன்று, இவருடைய தமிழ் ரொம்ப அழகாக இருந்தது. கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப அவர் பயன்படுத்திய அந்த அடுக்குகள் இருக்குல்ல, வரிகள். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கடுத்து அதை அடுக்குனது, அதுக்கடுத்து ஒரு நியூஸ்லுடைய பெஸ்ட் கேரக்டர் வசந்த் சுப்பிரமணியம். ரைட், வாங்க. வாழ்த்துக்கள் வசந்த் சுப்பிரமணியன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பெஸ்ட் விஷஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசலாம். இது இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா பிராண்ட் பவர்ட் பை சென்னிஸ் மென்ஸ் அண்ட் விமென்ஸ் பிரீமியம் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள். நன்றி, வணக்கம்.